நாமத்தினால் எங்கே கூடினாலும் அங்கே வருவேன் என்று வாக்கு பண்ணினேன். தேவாதி தேவனுடைய ஒரு மகிமையான பிரசன்னம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்கள் நடுவில் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிரப்பீர், நீராளுகை செய்யும். வரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். நீராளுகை செய்யும். ஜீவதனி நீரே, தாகம் தீக்கும் ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். ஜீவதனி நீரே, தாகம் தீர்க்கும் ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிரப்பீர், ஆளுகை செய்யும். வரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிரப்பீர், ஆளுகை செய்யும். வல்லமையால் என்னை நிரப்பீர், ஆளுகை செய்யும். தாவியானவர் என்ற மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை கர்த்தருக்கு பிரியமான ஆராதனையாயிருக்கட்டும். ஆராதனை செய்யும்படி எங்கள் எல்லாரையும் விடுதலையாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கட்டுகள் உடையட்டும், பாரங்கள் நீங்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவர் வர வேண்டியவர்களை வேகமாய் கொண்டு வாரும். ஆண்டவரை தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தகப்பனே ஸ்தோத்திரம். ஒரு மனதோடு துதித்து ஆராதித்து உம்முடைய விடுதலைகளோடு கடந்து போகும். பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும்படி உம்முடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதியும் கனம் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமென். எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து பாடலே பாடுவோம். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளம் உடனே கலிகொண்டு தினம் பாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கைகொண்டு தினம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கலிகொண்டு தினம் பாடு.
சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வலி விலக்கி, பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வலி விலக்கி, பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவனிடம் நம்மை நடத்துகிறார். நீதியின் பாதையிலே அவனிடம் நம்மை நடத்துகிறார். இது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. இது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே, மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே, பசிதாகமின்றி துணிகான பாடி பரனோடு தினம் வாழுவோம். அல்லேலூயா. பசிதாகமின்றி துணிகான பாடி பரனோடு தினம் வாழுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கலிகொண்டு தினம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கலிகொண்டு தினம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தொடர்ந்து நிலைப்பாடில பாடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே உம்மை மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நம்ம விடுத்து இந்த பாடலை பாடுவோமா? மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவே பணிந்தே தொழுகுவோம்.
பரிசுத்த தேவனமேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவ நீரே ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவ நீரே ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாரில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியே வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியே வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்து வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவ நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவ நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தி நீரே சத்திய தேவ நீரே கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவ நீரே நீதி நிறைந்தவரே, நித்திய தேவ நீரே நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே, நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். எல்லாரும் முழங்கால் போட்டு பாடுவோமா? மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனமேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனமேசுவை பணிந்தே தொழுகுவோம்.
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவ நீரே ஞானம் நிறைந்தவரே உன்னத தேவ நீரே ஞானம் நிறைந்தவரே முழங்கால் யாவுமே பாலில் மடங்கிடுமே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மறுபடியும் சொல்லுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறவே அருள் நிறவே என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்த கர்த்தாவே அப்பா நாங்கள் மகிழுடன் தொழுதிடுறோம் அப்பா. அப்பா இந்த வெள்ளும் நாங்கள் தொழுதுகிறோம் அப்பா. சும்மா நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த தேவன் நீரே அப்பா. அப்ப நான் நிறைந்த கர்த்தாவே அப்பா நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை போல ஒரு பரிசுத்த தேவன் இல்லை அப்பா. உம்மை போல பரிசுத்த கர்த்தர் இல்லை அப்பா. நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்கிற கர்த்தாவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. சோதரம் அப்பா. அப்பா எங்களை ஒளிவு நீரவே அப்பா. எங்களுக்கு கருணீரே கர்த்தாவே உம்மை நாங்கள் நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. எடுத்து நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படி உம்முடைய கிருபை மேலானது அப்பா. உம்முடைய இரக்கம் மேலானது அப்பா. அப்பா உம்முடைய ஞானம் மேலானது அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. எங்களை உன்னத தேவன் அப்பா நீர்தானே அப்பா. சுத்தம் அப்பா. பரிசுத்தமானவர் அப்பா. இரக்கம் நிறைந்தவர் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. எங்க அன்பின் பிதாவே அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்க அன்பு தேவனே அப்பா. எங்களை நடத்துகிற தேவன் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. அப்பா சோதரம் சுதம் அப்பா. கண்ண மகிமை உமக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்த ரூபம் நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரம் சுதம் அப்பா. சோதரம் அப்பா. ஒருவரும் சேரா ஒளியில் அப்பா வாசம் செய்கிற கர்த்தாவே பரிசுத்தமானவரே அப்பா. சுதம் அப்பா. எங்கள் இதயத்தை நீங்க வாசம் செய்கிறீர்கள் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. Hallelujah hallelujah hallelujah. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை நம்ம ஆராதிப்போமா. இந்த வேளையில பரிசுத்த நாள் அந்த பரிசுத்த கர்த்தாவை நம்ம ஆராதிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா நமக்கு நாங்க கன மகிமைகள் சொல்லிக்கிறோம் அப்பா. உமக்கு நாங்க கன மகிமைகள் சொல்லிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நாங்க துதிக்கிறோம் அப்பா. ஆராதிக்கிறோம் அப்பா. அப்பா சோதரம் 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 அப்பா. எங்கள் உன்னத தேவனே அப்பா. சோதரம் அப்பா. எங்க பரிசுத்த தேவனே அப்பா. நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. அப்பா உன்னதத்தை சிறந்த கர்த்தாவே அப்பா. நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. சோதரம் அப்பா. பரலோகத்தில் வீட்டுக்கு தேவன் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. எல்லாத்தையும் சகலத்தை ஆள்பவரப்பா. நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கே நாங்கள் கன மகிமைகள் சொல்லிக்கிறோம் அப்பா. உமக்கே நாங்கள் கன மகிமைகள் சொல்லிக்கிறோம் அப்பா. உமக்கே நாங்கள் கன மகிமைகள் சொல்லிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உன்னதத்தை வீற்றிருக்க கர்த்தாவே அப்பா. சுத்தமா அப்பா. எங்க ஜெப கேட்கிற தேவன் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சுத்தமா அப்பா. நீதி உள்ள தேவன் அப்பா. நீதி
நியாயாதிபதியாக வீட்சிக்கிறவர் அப்பா நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஸ்தோத்திரம் சோதம் அப்பா நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. எங்க நேசரே அப்பா எங்க நேச கத்தாவே அப்பா நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. மேன் சோதம் அப்பா ஆராதனைக்குரியவரே அப்பா மேன் சும் அப்பா நாங்கள் உயர்த்தி பாருகிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மேன் சும் அப்பா மேன் சோதனம் சுத்தம் அப்பா எங்க தேவன் பரிசுத்த தேவன் அப்பா நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. மேன் சுத்தம் அப்பா மேன் சுத்தம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மேன் சுத்தம் அப்பா. மேன் தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நம்முடைய தேவன் பரிசுத்த தேவனா இருக்கிறார். என்றும் நம்ம கூடவே இருக்கிறார். அவர் உயர்த்துவதற்கு நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம், அவரை துதிப்பதற்கு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம், அநேகருக்கு கிடைக்காத பாக்கியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு தந்திருக்கார். காரணம் என்ன? அவர் நம்மளை தெரிந்து கொண்டதுனால தானே. அவர் பயன்படுத்த நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கார். ஒரு காரணத்துக்காக தான் நம்ம அழைத்திருக்கார். அவர் ஒரு பிதாவை போல ஒரு தாயை போல தேற்றுறார். அவர் நம்ம கஷ்ட நாட்களில் இருக்கும் போது, நம்ம கதறி அழுத போது அவர் நம்மளை கை தொட்டு நான் உன் கூட இருக்கிற மகனே, நீ கலங்காதே, நீ திகையாதே என்று சொன்ன கர்த்தர். அவரை உயர்த்துவது நம்மளோட நோக்கமாக இருக்க வேண்டும். அவரை பாடுவது நம்மளோட மேன்மையாக இருக்க வேண்டும். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நாளிலத்து நிறைஞ்சும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்து நிறைஞ்சும் ராஜா. உம்மை பாடுவதால் என்ன தோல்வியில்லை, உம்மை துதிப்பதினால் என்ன குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்ன தோல்வியில்லை, உம்மை துதிப்பதினால் என்ன குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயிலும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயிலும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்த நீ உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்த நீ உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உந்தன் கிருபைகள் பெரிதாக்கினீர், அது ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். ஊழிய ஏழைகள் பெரிதாக்கினீர், அது ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. வருஷங்கள் பசிதாக மேற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேட விழுந்திடாது. வருஷங்கள் பசிதாக
மேற்பட்டாலும் எங்கள் விசுவாசக்கேட விழுந்திடாதே. நம்பினோ நற்றாற்று கைவிட்டால் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. நம்பி நற்றாற்று கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லை. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எந்த நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் 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 நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. சுதமப்பா அல்லேலூயா. அப்பா உம்முடைய உயர்த்துவது எங்கள் நோக்கமாக இருக்குது அப்பா. எங்க வாழ்க்கையில் அப்பா நோக்கம் இல்லாத நேரத்துலமாப்பா, மேய்ச்சலுமாப்பா ஒன்றும் இல்லாத நேரத்துலமாப்பா எங்களுக்கு ஒரு பர்பஸ் இந்த வாழத்தை அப்பா ஆராதிக்கிறோமாப்பா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஸ்தோத்திரமாப்பா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்பா உம்மை உயர்த்துவது எங்களுக்கு நோக்கமாக வைத்திருக்கிறப்பா. மேய்ச்சலுமாப்பா உம்மை நாங்கள் எப்போதும் பாடிக்கொண்டு இருக்கிறதுக்கு அப்பா கிருபை செய்திருப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோமாப்பா. மேய்ச்சலுமாப்பா உம்முடைய கிருபைகளை எண்ணி எண்ணி நம்ம நாங்கள் ஆராதிக்கிறோமாப்பா. மேய்ச்சலுமாப்பா உம்மை மகிமைகளை நாங்கள் எண்ணி எண்ணி நான் துதிப்பேனாப்பா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஸ்தோத்திரமாப்பா. நான் தொட்டேனாப்பா எங்களுக்கு இந்த திட்டங்கள் அப்பா எல்லாம் நீக்கியாப்பா உங்களுடைய திட்டத்தை தந்தப்பா. மேய்ச்சலுமாப்பா நோக்கத்தை நீங்கள் வாக்கி செய்து உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோமாப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோமாப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோமாப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. மேய்ச்சலுமாப்பா சோதரமாப்பா உம்மை போல ஒரு தேவன் இல்லையாப்பா. அப்பா உம்மை போல ரட்சகர் இல்லையாப்பா. மேய்ச்சலுமாப்பா மேய்ச்சலுமாப்பா உம்மை போல நேசக்கர்த்தா இல்லையாப்பா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மேய்ச்சலுமாப்பா மேய்ச்சலுமாப்பா அப்பா உம்மை துதிப்பதினால் அப்பா எங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாகுது அப்பா. உம்மை துதிப்பதினால் அப்பா மேய்ச்சலுமாப்பா எவ்வளவு கனம் உண்டாகுது அப்பா எங்களுக்கு. மேய்ச்சலுமாப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோமாப்பா. உம்மை துதிக்கிறோமாப்பா. மேய்ச்சலுமாப்பா குறை வென்று எங்களை வழி நடத்துக தேவனாப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோமாப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோமாப்பா. அப்பா குற்றத்தை வழி நடத்துக தேவனாப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோமாப்பா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்கள் பரிசுத்த கர்த்தாவே அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோமாப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோமாப்பா. மேய்ச்சலுமாப்பா மேய்ச்சலுமாப்பா நீதியின் கருத்தினால தாங்க நடத்துகிறப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோமாப்பா. மேய்ச்சலுமாப்பா மேன் அல்லேலூயா மேய்ச்சலுமாப்பா மேன் அல்லேலூயா மேய்ச்சலுமாப்பா மேன் அல்லேலூயா மேய்ச்சலுமாப்பா. இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் நம்மளுக்கு குடும்பத்தினர்னு சொல்லிட்டு இருந்தாலும், எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும், எவ்வளோ நண்பர்கள், எவ்வளோ உற்சாக உணவுகள் நம்மளுக்கு இருந்தாலும், நம்ம நிறைய பேர் அறிந்திருந்தாலும் நம்மளுக்கு அன்பு காட்ட யார் இல்லையே. இயேசு போல் அன்பு காட்டுறதுக்கு நம்மளுக்கு வேறு யாருமே இல்லையே. நம்ம செய்த ஒவ்வொரு பாவத்துக்காகவும் அவர் அடிப்பட்டார். நம்ம செய்த ஒவ்வொரு குற்றத்துக்காகவும் அவர் அடிப்பட்டார். நம்ம செய்த ஒவ்வொரு காரியத்துக்காகவும், ஒரு மீறுதலுக்காகவும் சிலுவையில் அறையப்பட்டார். நம்மளுக்காக ரத்தம் சிந்தின அந்த அன்பு, அந்த அன்பை போல வேற எந்த அன்புமே இல்லை இந்த உலகத்துல. தாய் தந்து நம்மளை கைவிட்டாலும், உற்றாரோன்னு நம்மளை கைவிட்டாலும் அவர் சொல்லிக்க, நான் உன்னை கைவிட மாட்டேன். எந்த நிலைமையில உன்னை நான் கைவிட மாட்டேன். எந்த பிரச்சனையில நான் உன்னை கைவிட மாட்டேன். எந்த சூழ்நிலையும் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன் கூட நடக்க மகனே. ஒரு தாயை போல ஆற்றுக தேவன் அப்பா. ஓ தந்தை போல நேசிக்கிறவரே அப்பா. அப்பா மென்சுதுமாப்பா உண்மை போல அன்பு கூறதுக்கு வேற யாருமே இல்லையாப்பா. உண்மை போல அரவணைக்கிறதுக்கு வேற யாருமே இல்லையாப்பா. மென்சுதரமாப்பா என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாப்பா. உன் மகனாக உன் மகளாக எங்களை தெரிந்து கொண்டிருப்பா. இவ்வளோ பெரிய பாக்கியத்தப்பா நினைத்து நாங்கள் ஆராதிக்குமாப்பா. மென்சுதமாப்பா தாய் போல தேற்றேன், தந்தை போல ஆற்றேன்,
தோள் மீது சுமந்திடும் என்னேசையா, தாய் போல தேய்ச்சி தந்தை போல ஆச்சி, தோள் மீது சுமந்திடும் என்னேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் நேசையா, தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் நேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே, ஒரு விசை கூட, நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே, பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே, பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே, நில போல என் வாழ்வில் வருபவரே, விழாமல் துணை நின்று காப்பவரே, நில போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே, தாய் போல தேர்ச்சி, ஒரு தந்தை போல ஆட்சி, தோழி போல சுமந்திடும் என் இயேசையா, தாய் போல தேர்ச்சி, ஒரு தந்தை போல ஆட்சி, தோள் மேல் சுமந்திடும் என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, இப்போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. அவைகள் போன்றதான பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து நின்று கொண்டிருந்தாலும்
இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாக்கப்படும். பலவீனங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஐயோ, இந்த பலவீனம் என்னை தாக்குகிறபடினா மரணம் உண்டாகி விடுமோ என்று சொல்லி பயந்து கலங்குகிறாயா? பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு உன்னுடைய பலவீனங்களை எல்லாம் உனக்கு ஆண்டவர் இந்த பகல் நேரத்தில் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில எனக்கு என்ன நேசிப்பதற்கு யாரும் இல்லையே. நான் நினைத்த அளவுக்கு இந்த உலகத்துல என்கிட்ட அன்பு காட்டுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நீ கலங்கி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறியா? உலகத்தில் உள்ள அன்பை காட்டிலும் அன்பு உன்னையும் நேசித்த என்னையும் நேசித்ததான இயேசு கிறிஸ்துவின் அன்பு தாயை விட மேலானது, ஒரு தகப்பனை விட மேலான அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு. வலது கரத்தை வானத்துக்கு நேர உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே போதும் என் வாழ்விலே இயேசையா போதும் என் வாழ்விலே நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. அவர் கூட இருந்தார், நீ அவர் கூட இருந்தார். எந்த மனுஷனும் உனக்கு விரோதமாய் கடந்து வருவதில்லை. எந்த பிசாசின் வல்லமைகளும் உன்னையோ உன் குடும்பத்தையோ அழிப்பதில்லை. இன்னைக்கு பகல் நேரத்தில் கர்த்தர் இதை உனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீ தேவனோடு இருந்தால் கர்த்தர் உன் கூட இருப்பார் என்று சொன்னார். எந்த மனுஷனும் உனக்கு முன்பதாய் எதிர்த்து நிற்பதில்லை. எந்த பிசாசின் அதிகாரங்களும் வல்லமைகளும் உன்னையோ உன் குடும்பத்தையோ உன் பிள்ளைகளில் தொடுவதற்கு தேவன் அனுமதி கொடுப்பதில்லை. உன்னை சுற்றிலும் உன் குடும்பத்தை சுற்றிலும் ஆண்டவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி வேலி அடைப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். வேலி அடைப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். சத்ருவுக்கு விரோதமாய் வெள்ளம் போல கடந்து வரும்போது ஆவியானவர் தாமே உனக்காக ஜெய கொடியே ஏந்துவார், ஜெய கொடியே ஏந்துவார், ஜெய கொடியே ஏந்துவார். நீ பயப்படாதே. நீ கலங்கின்ற இடத்துல இயேசு கண்ணீரை கண்டு உனக்கு அற்புதம் செய்யும்படி இறங்கி வரும் நாட்கள் அதிசீக்கிரமாக இருக்கிறது. அது இதோ உனக்கு முன்பதாக இருக்கிறது. அது இதோ உனக்கு முன்பதாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். திறந்த வாசல்களை நான் உனக்காக கட்டளையிடுவேன். நன்மையும் கிருபையும் தொடரத்தக்கதாக நான் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை காண செய்வேன். உன் கண்கள் அதை காணும், கண்கள் அதை காணும். உனக்காக நான் ஆயுதம் பண்ணி இருக்கிறதை உன் கண்கள் அதை காணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை சார்ந்து கொள்ள பழகி கர்த்தரோடு இசைந்து வாழ்வதற்கு, இணைந்து வாழ்வதற்கு பழகிக்கொள். உன்னை ஆண்டவர் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. வாலாக்காமல் தலையாக்குவதற்கு, கீழாக்காமல் மேலாக்குவதற்கு. உன் வாழ்க்கையின் மேன்மைகள் இனி உண்டாகும். வாழ்க்கையில் இனி மேன்மைகள் உண்டாகும். நீ ஆசீர்வாதமாய் என் தேவை சந்திக்கப்படுமோ என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு
இடத்தில் நீ வந்திருக்கிற, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுமோ, என் வருமானங்களினால என் குடும்பத்தை நடத்த முடியுமோ என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு இந்த இடத்துல வந்திருக்கிறேன். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாங்க, நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகப்படுவேன், நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகப்படுவேன். நீ பெருகவே பெருகுவாய். ஏகருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் உன் வாழ்க்கையை இதே பட்டணத்துல ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமையான பிரசன்னத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் தேவன் பலத்த காரியங்களை செய்து கொண்டு வருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைப்படட்டும். தொடர்ந்து நீர் எங்கள் நடுவில் நீர் அசைவாடும் பலத்த காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான நேரத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதியும் கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1வது அதிகாரம் 19வது வசனம். ஜேம்ஸ் chapter 1 verse 19. याकूब का पत्री पहले अध्याय का 19वां वचन. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். इसीलिए प्रिय भाइयों, यह बात तुम जानते हो, इसलिए हर एक मनुष्य सुनने के लिए तत्पर और बोलने में धीरा और क्रोध में धीमा हो. இந்த வசனம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மிக அவசியமான ஒரு வசனம். ये वचन मसीह लोग हमारे लिए बहुत अवश्य वचन है. கேட்கிறதுக்கு தீவிரமாக இருக்க வேண்டுமா? सुनने में तत्पर तेजी रखना है, பேசுகிறதுக்கு பொறுமையாக இருக்கணுமா? और बोलने में धीरज रखना है, கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்க வேண்டுமா? और क्रोध करने गुस्सा करने में धीमी रखना है. இந்த மூணு சுபாவம் நமக்குள்ள இருந்தா நிச்சயம் நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம். ये तीनों स्वभाव हमारे अंदर है तो निश्चय हम स्वर्गराज जा सकते हैं. ஏன்னா இந்த மூணு சுபாவம் இல்லாதனால தான் நம்ம நரகத்துக்கு நேரா போயிட்டு இருக்கிறோம், பாவத்துக்கு நேரா நம்ம போயிட்டு இருக்கிறோம். ये तीन स्वभाव हमारे अंदर नहीं है, इस वजह से ही हम जो है पाप कर रहे हैं और नरक की ओर जा रहे हैं. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் இந்த மூன்று சுபாவமும் மிக மிக அவசியம். परमेश्वर को स्वीकार किए हुए सभी बच्चों के जीवन में ये तीनों स्वभाव बहुत ही अवश्य है. தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதைத்தான் யாக்கோபு இந்த நிருபத்தில் எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. परमेश्वर को स्वीकार किए हुए बच्चे, यीशु को स्वीकार किए हुए बच्चे, यीशु को जानने वाले बच्चे कैसे रहना चाहिए कर याकूब इस वचन में लिखे हैं. வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, சிதறி இருக்கக்கூடியதான 12 கோத்திரங்களுக்கும் இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்கும் யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதுகிறார். तितर बितर हुए फैले हुए याकूब के 12 गोत्रों को जो है याकूब इस पत्री को लिखते हैं. விசுவாசத்தின் மூலமா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கக்கூடிய நமக்கு தான் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. विश्वास के द्वारा प्रभु यीशु मसीह को अपनाकर अब्राहम की वंश अब्राहम की पीढ़ी बने हमारे लिए ये वचन लिखा गया है. ஆமென். வரலாறு சொல்லுகிறது, இந்த யாக்கோபு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒன்றுவிட்ட சகோதரன். इतिहास कहता है यीशु मसीह के एक भाई के बाद जो दूसरा भाई है वो ये है करके कजिन ब्रदर. அவங்க பெரியப்பா சித்தப்பா யாரோ ஒருத்தருடைய பிள்ளைகள். उनके बड़े पापा या उनके चाचा उनमें किसी के जो है सौतेले भाई है. கவனித்துக் கொள்ளுங்கள்.
अच्छे से समझ लीजिए, இவர் எருசலேமில் உள்ள சபைக்கெல்லாம் தலைவராக இருந்தபடினாலே இவர் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டார். ये यरूशलेम की कलीसिया के प्रधान थे, इसलिए ये प्रेरित के रूप में बुलाए गए। இவர் இயேசுவின் சீஷர்கள் 12 பேர் இருந்தார்கள் அல்லவா, அவர்களில் ஒருவனாகிய யாக்கோபு அல்ல. ये जो यीशु मसीह के चेले में जो याकूब करके था ना, वो याकूब ये नहीं। இயேசுவோடு கூட பிரயாணம் பண்ணினவர் இவர். यीशु के साथ यात्रा किया मनुष्य, இயேசுவின் சகோதரனாக இருந்தபடினாலே यीशु के सौतेले भाई थे, इस वजह से அவருடைய சுபாவங்களை அவர் நன்றாக அறிந்திருந்தார். उनके स्वभाव को अच्छे से जानता था। ஆகவே தான் இயேசுவை போல விசுவாசிகளாகிய நாம் வாழ வேண்டும் என்று இந்த வார்த்தையை அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. इसीलिए यीशु के जैसे हमें जीवन जीना है, हमारा जीवन जीने का तरीका रहना चाहिए, कर वो इस बात को कहेंगे। அல்லேலூயா हालेलूया। வசனத்தை நான் வாசிக்கிறேன். मैं उस वचन को पढ़ता हूँ। ஆகையால் என் பிரியமான சகோதரரே, हे मेरे प्रिय भाइयों, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும், हर एक मनुष्य सुनने के लिए तत्पर பேசுகிறதுக்கு பொறுமையாகவும், और बोलने में धीर கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். और क्रोध करने में धीमा हो। அப்ப அதுல முதலாவது பகுதி இப்படி சொல்லுகிறது, तो उसमें का पहला हिस्सा ऐसा कहता है, கேட்கிறதுக்கு தீவிரமாக இருக்க வேண்டும். सुनने में तत्पर, सुनने में तेजी होना है। அல்லேலூயா. हालेलुया। கோல் சொல்றத கேட்கிறதுக்கு அல்ல, चुगली की बातें सुनने के लिए नहीं। சிலருக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தீவிரமா, ரொம்ப ஆசையா எதைத்தான் கேட்பாங்கன்னா, இன்னொருத்தரை பற்றி ஒருத்தர் சொன்னாச்சுன்னா ரொம்ப ஆசையா கேட்டுட்டு இருப்பாங்க. कुछ लोग सुनने के लिए तेजी फुर्ती करते, दूसरे के बारे में कुछ बात सुनने के लिए आनंद और मजे के साथ सुनने के लिए तेजी करते। அப்படியா? ऐसा क्या? காதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டே போவாங்க. कान को अच्छा साफ करके जाते। ऐसा क्या? ஆமா, கேட்காம போயிடக்கூடாது. क्योंकि सुने बिना नहीं रहना है ना। ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? எதை கேட்க வேண்டும், எதை கேட்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. लेकिन वचन क्या कहता है, किसे सुनना है और किसे नहीं सुनना है। நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए। தீவிரமாக, आप तेजी से, உடனடியாக, मतलब तुरंत, இம்மீடியட்டா கேட்க வேண்டிய சில காரியங்கள். तुरंत सुनने के लिए कुछ कार्य, வசனத்தை தீவிரமா கேட்கணும். वचन को तेजी से सुनना है। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய வார்த்தையை தீவிரமா கேட்கணும். परमेश्वर के वचन को तेजी से सुनना है। ஊழியர்கள் மூலமாய் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை தீவிரமா கேட்கணும். परमेश्वर के दास सेवक के द्वारा जो बातें आती है, उसे तत्पर तेजी से सुनना है। தேவ மனிதனுடைய ஆலோசனையை தீவிரமா கேட்கணும். परमेश्वर के मनुष्य के सलाह को तेजी से सुनना है। அல்லேலூயா. हालेलुया। உலகத்தின் காரியங்களை தீவிரமா கேட்கக்கூடிய அளவுக்கு சிலரை பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை தீவிரமா கேட்பது இல்லை. देखिए कुछ लोगों को जो दुनिया के कार्यों को सुनने के लिए जितना तेजी, जितना फुर्ती दिखाते हैं, उतना परमेश्वर के कार्य, परमेश्वर के वचन को सुनने के लिए नहीं दिखाते। கதை பேசினா ரொம்ப தீவிரமா ஆர்வமா கேட்கறாங்க. अरे कहानी बातें करते हैं तो उसे एकदम रुचि के साथ सुनते, ஆனா பிரசந்த நேரத்துல தான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்துறாங்க. लेकिन प्रचार संदेश के समय स्वर्ग राज जाकर आ जाते। அப்படியே தாலாட்டுற மாதிரி சிலருக்கு இருக்கும். ऐसा लगता है कि उन्हें जो अच्छे से हिला रहे, சிலர் இங்க இருக்காங்களா இல்லையா இல்லையா அப்படின்னு செக் பண்ண வேண்டியது இருக்கு. और कुछ लोग को तो जांच कर देखना पड़ता है कि भाई ये यहाँ पर है या ऊपर चले गया। நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए। இந்த வசனத்தை தீவிரமா கேட்கணும். परमेश्वर के वचन को तेजी से सुनना है। கர்த்தருடைய வசனம் நம்முடைய காதுகளுக்குள்ளால போனா தான் அது இருதயத்துக்குள் போய் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். परमेश्वर का वचन हमारे कानों के अंदर जाएगा, तभी वो हृदय के अंदर जाकर कार्य करेगा। தேவன் பேசும் சத்தங்களை கவனமா கேட்கணும். परमेश्वर की जो बातें, जो आवाज है, उसे ध्यान से सुनना है। ஊழியர் மூலமா வரக்கூடிய வார்த்தையை கேட்ச் பண்ணி அப்படியே எனக்கென்று எடுத்துக்கொள்ளும் சுபாவம் இருக்கணும். पासबान के द्वारा जो वचन, जो बातें आ रही है, वो मेरे लिए करके तुरंत उसे पकड़कर अपने अंदर ग्रहण करना है। பெரியவங்க சொல்லக்கூடிய புத்திமதியை ஏற்றுக்கொள்ளலாம். बड़े लोग जो बुद्धि कहते हैं उसे मान लेना है। இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அதெல்லாம் கிடையாது. अभी के बच्चों को सब नहीं। அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? वो क्या कहते, तुम्हें क्या मालूम। ஆமென். आमीन। இன்னமும் நம்மளை விட பெருசா ரொம்ப வருஷம் வாழ்ந்தது மாதிரி அவங்க நமக்கு ஆலோசனை சொல்றாங்க. ऐसा लगता है कि वो हमसे भी बड़े बहुत साल से जी रहे कर वो कहते हैं। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। பெரியவங்க நம்மளை விட அதிக காலம் வாழ்ந்து அநேக அனுபவங்கள் உள்ளவர்கள். बड़े लोग हमसे भी अधिक समय जीकर हमसे भी अधिक अनुभव पाए हुए। அவர்கள் புத்திமதியை கேட்கணும்.
उनकी जो बुद्धि है, सलाह है, उसे सुनना है। அவங்க கடிந்து கொள்ளுதல ஏற்றுக்கொள்ளும் சுபாவம் இருக்கணும். वो जो डांटते हैं उससे मान लेने का स्वभाव रहना चाहिए। யார் தான் உங்களை கடிந்து கொள்வாங்க தெரியுமா? कौन आपको डांटेगा मालूम है क्या? உங்களை நேசிக்கிறவர்கள். आपसे जो प्रेम करते हैं वो लोग ही। அல்லேலூயா. हालेलुया। உங்களை கடிந்து கொள்ளுகிறாங்கன்னா நிச்சயமா அவர்கள் உங்களை நேசிக்கிறார்கள் என்பது அர்த்தம். एक व्यक्ति आपको डांटते हैं, उलाहना देते हैं, तो ये निश्चय है कि वो आपसे प्रेम करते। பெற்றோர் பிள்ளைகளை கடிந்து கொள்றாங்க. माता पिता अपने बच्चों को डांटते, அது அவங்களுக்கு கொஞ்சம் கசப்பா தான் தெரியுது. ये उनके लिए थोड़ा कड़वा जैसा लगता है। பழமொழி சொல்றாங்க. एक कहावत कहते हैं, பெரியோர் சொல்லும் நெல்லிக்காயும் ஆரம்பத்துல கசப்பா இருக்குமா, பிறகு இனிக்குமா. ये जो बड़े लोग की बातें और जो आंवला है ना, आंवला जो खाते शुरू में कड़वा ही लगता है, ஆமென். आमीन, பிறகு இனிக்கும். बाद में मीठा लगता है। நெல்லிக்காய் சாப்பிட்டு பாருங்க. आंवला खाकर देखिए, வாயில போட்ட உடனே முகத்தெல்லாம் சுச்சும். मुंह में डालते मुंह को टेढ़ा कर लेंगे, கொஞ்ச நேரம் சாப்பிட்ட உடனே थोड़ा முகம் அப்படியே பிரகாசமாகும். थोड़ा टाइम के बाद मुंह अच्छे से चमकने लगता है, நல்ல டேஸ்டா இருக்கு. अच्छा अच्छा स्वाद है। वैसे ही தேவன் ஸ்தோத்திரம், ஆரம்பத்துல பெரியவங்க சொல்றது கசப்பா தான் இருக்கும். शुरू में जो है बड़े लोग जो कहते हैं वो कड़वा ही लगता है, பிறகு சொல்லுவாங்க, बाद में कहते हैं நல்ல வேளை நீங்க சொன்னீங்க, अच्छा हुआ आपने ऐसा कहा, நல்லதா போச்சு அப்படின்னுவாங்க. अच्छी बात हो गई अभी। So, பெரியவங்களுடைய அந்த ஆலோசனையை, கடிந்து கொள்ளுதலை தீவிரமாய் கேட்கும் இருதயம், காதுகள் நமக்கு வேண்டும். तो जो बड़े लोग, जो बुजुर्ग लोग की जो बातें, बुद्धि की सलाह है, उसे तेजी से सुनने की कान होनी चाहिए। ஒரே ஒரு வார்த்தையில சொல்றேன், एक ही शब्द में कहता हूँ, எந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கக்கூடியதா இருக்கிறதோ அந்த வார்த்தைகளை தீவிரமாய் கேட்கும் இருதயம் நமக்கு வேண்டும். जो बातें, जो शब्द, जो वचन हमारे जीवन में भक्ति में उन्नति ले आती है, उन बातों, उन शब्दों, उन आवाजों को सुनने के लिए तेजी दिखानी है। இந்த வார்த்தையை கேட்டா इस वचन, इस बात को सुनेंगे तो எனக்குள் தேவ பக்தி பெருகும். मेरे अंदर परमेश्वर की भक्ति में उन्नति होगी। இந்த வார்த்தையை கேட்டா इस वचन को सुनते ही இன்னும் நான் ஆண்டவருக்குள் ஆயத்தமாக முடியும். मैं और भी परमेश्वर के लिए तैयार हो सकता हूँ। இந்த வார்த்தையை கேட்டா इन बातों को सुनते ही இன்னும் நான் ஆண்டவருக்குள் வளர முடியும். मैं और भी परमेश्वर के अंदर बढ़ सकता இந்த हूँ। வார்த்தையை கேட்டா इन बातों को सुनते ही இன்னும் நான் பரிசுத்தம் அடைய முடியும். मैं और भी पवित्र हो सकता இந்த हूँ। வார்த்தையை கேட்டா इन बातों को सुनते ही இன்னும் எனக்கு நல்ல வாழ்க்கை உண்டாயிரும் அப்படின்றதான சத்தத்தை உங்கள் காதுகள் தீவிரமாய் கேட்கட்டும். और भी मेरा जीवन अच्छा हो जाएगा करके जो बातें आती है, ऐसी बातों को आपका कान जो है तेजी से सुने। அல்லேலூயா. हालेलुया। இவைகளை கேட்க கூடாது. क्या नहीं सुनना है? இவைகளுக்கு காதுகளை மூட வேண்டும் தெரியுமா? किसके लिए कान को बंद करना है मालूम है क्या? இந்த வார்த்தை நம்முடைய காதுகள்ல கேட்க கூடாது. गालियां हमारे कानों में नहीं पड़नी चाहिए, அசுத்தமான வார்த்தைகள் நம்முடைய காதுகள்ல கேட்க கூடாது. अशुद्ध बातें हमारे कानों में नहीं पड़नी चाहिए, துன்மார்க்கரின் ஆலோசனையின் சத்தங்கள் நம்முடைய காதுகளில் கேட்க கூடாது. दुष्ट व्यक्ति की सलाह हमारे कानों में नहीं सुनने चाहिए, மற்றவர்களை குறை சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் நம்முடைய காதுகளில் கேட்க கூடாது. दूसरों के बारे में कमी बताने वाली बातें हमारे कानों में नहीं पड़ने चाहिए। அப்படி சொல்லுகிற இடத்தை விட்டு காதுகளை திருப்பிட்டு போயிடணும். वैसे जो कहते कि उस जगह से कान को मोड़कर चले जाना है। அல்லேலூயா. हालेलुया। சினிமா பாடல்களை ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். सिनेमा गीत को अच्छे से चख कर तू से सुन रहा இந்த है, அசுத்தமான வார்த்தை உன் காதுகள்ல கேட்கும் வரைக்கும் தேவ சத்தம் உன் காதுகளுக்குள் போகாது. वो अशुद्ध बातों को तेरा कान जब तक सुन रहा है तब तक परमेश्वर का वचन तेरे अंदर नहीं जाएगा। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। Hallelujah. हालेलुया। சிலருக்கெல்லாம் இந்த மாதிரி பேசும்போது கொஞ்சம் தலையை கீழே போடுற மாதிரி தான் இருக்கும். हाँ, कुछ लोग के लिए ऐसा जब बातें करते हैं तो मुंडी नीचे डालने जैसे लगता है। Praise the Lord. Praise the Lord। ஏன்னா எப்ப பார்த்தாலும் சினிமா பாட்டு தானே உள்ள போகுது. क्योंकि जब देखो सिनेमा के गाना ही तो अंदर जा रहे हैं। ஒன்னும் யோசித்து பாரு. एक बात सोच के देख, சினிமா பாட்டு பாடுறவனுடைய வாழ்க்கை எவன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கா? ये सिनेमा गीत गाने वाले किसी भी व्यक्ति का जीवन अच्छा सही है क्या? சினிமா என்ன நடிக்கிறான்? सिनेमा में क्या वो एक्टिंग करता है? இவளை கூட்டிட்டு போயிட்டா, இவளை கூட்டிட்டு போயிட்டா, அங்க போனா அவனை வெட்டுறான், அவனை குத்துறான், மாமியார துரத்துறான், மாமனார துரத்துறான், சாப்பாடு கொடுக்க மாட்டேங்குது. இதான் சினிமா. हाँ, इसको भगा के लेके गया यहाँ, उसको भगा के ले गया वहाँ, वो वहाँ जाके उसको मारा, इसको मारा, सास को मारा, उसके ससुर को मारा, उसको भगा दिया, ऐसे ही चल दिखाते। சிலர் சொல்லுவாங்க, कुछ लोग कहते அந்த படம் நல்ல கருத்துள்ளதா இருக்கு. वो जो पिक्चर है उसमें बहुत मतलब है, ஒரு கருத்திற்கும் 99
99 நாசமா போறதுக்கான வேலை அதுல இருக்கும். एक मतलब की बात रहेगी और 99 बातें बिगड़ने की बात उसमें रहेगी। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए, एकदम அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए, हालेलुया, 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 हालेलुया। உங்களை கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए, அருவருப்பான பாடல்கள் உன் காதுகளுக்குள் போக நீ அனுமதிக்க கூடாது. गिनौने गीत, गिनौने संगीत जो है सॉन्ग से वो आपके कानों में नहीं सुनने चाहिए। Praise the Lord. प्रेज द लॉर्ड। ஒருத்தர் வந்து கேட்டாங்க, சினிமா பார்க்கறது தப்பா? एक ने आके पूछा सिनेमा देखना गलत है क्या? நான் சொன்னேன், मैंने कहा தியேட்டருக்கு போ. थिएटर में जा, அங்க ஒருத்தர் குத்துவான் பாரு. वहां पर जब एक दूसरे को जब घुसा मारेंगे ना, கையை தூக்கி அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்லு அப்படின்னு. तू हाथ उठाकर हालेलुया स्तुतियों करके बोल। சொல்ல முடியாதுங்க. वो उसने कहा नहीं बोल सकते। என்ன பண்ணாங்கட்டிக்கு அந்த கேள்வியை கேட்டேன். फिर क्यों तो ऐसा सवाल पूछा? Praise the Lord. प्रेज द लॉर्ड, Hallelujah. हालेलुया, Hallelujah. हालेलुया। அந்த வசனம் பேசும்போது இங்க இந்த அந்நிய பாஷை பேசி ஆவியில நிறைய முடியுமா தியேட்டர்ல இருந்து? वहां पर थिएटर में बातें चल रही है और तू वहां पर आत्मा में भरकर अन्य भाषाएं बोल सकता है क्या? இப்ப தியேட்டருக்குலாம் போனா வீட்டுல நம்ம மொபைல் தான் இருக்குல்ல அண்ணன், நமக்கு அண்ணன் காதுல மாட்டிட்டு अभी तो थिएटर में जाने की जरूरत नहीं है, अभी तो हमारा बड़ा भाई है ना, मोबाइल में ईयरफोन लगा के ठक ठक ठक। Praise the Lord. प्रेज द लॉर्ड। அருவருப்பான உன் காதுல கேட்க வரைக்கும் தேவ சத்தம் உன் காதுகளில் கேட்கப்படுவது இல்லை. गिनौनी बातों जब गिनौनी बातें गिनौनी आवाज जब तक तेरे कानों में पड़ रही है तब तक तू परमेश्वर की आवाज और परमेश्वर की बातों को नहीं सुन सकता। எப்ப அதை வெறுக்கிறியோ அப்ப பரலோகத்தின் தேவனுடைய சத்தத்தை உன் காதுகள் தெளிவாய் கேட்க ஆரம்பிக்கும். जब तू उसे नफरत करेगा तब से तू परमेश्वर की आवाज को सुनने के लिए तेरा कान तैयार होगा। ஏதோ உன் காதுல கேட்கணும்ன்றத நீ தீர்மானம் பண்ணிக்க. किसे तेरा कान सुनना चाहिए करके तू ही फैसला कर ले। கேடுள்ள நாவுகள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு செவி கொடுக்க கூடாது. बिगड़ने वाली होठों से जो बातें निकलती है उन बातों को सुनने के लिए हमारे कानों को नहीं देना है। நீதிமொழிகளின் புத்தகம் 17வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 17வது அதிகாரம் 4வது வசனம். नीति वचन के पुस्तक का 17वें अध्याय का 4था वचन इस तरह कहता है। நீதிமொழிகள் 17:4. नीति वचन का 17वें अध्याय का 4था वचन பைபிள் சொல்லுது, बाइबल कहता है, நீதிமொழிகள் நியாயாதிபதிகள் இல்லப்பா, नीति वचन। தமிழ் தரிகட தான் எங்களுக்கு. Praise the Lord. प्रेज द लॉर्ड। நீதிமொழிகள் புத்தகம் 17வது அதிகாரம் 4வது வசனம். நீதிமொழிகள் नीति वचन का 17वें अध्याय का 4था वचन। தமிழ் எடுத்தவங்க வாசிங்க. துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்லுவதை உற்று கேட்கிறான், பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். அப்ப கேடுள்ள நாவுக்கு நாம் செவி கொடுக்க கூடாது. तो जो बिगाड़ने वाली होठों से जो बातें निकलती है उनके लिए हमारे कान नहीं देना है। Praise the Lord. प्रेज द लॉर्ड, Hallelujah. हालेलुया। கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு நம்முடைய காதுகள் தீவிரப்பட வேண்டும். परमेश्वर की आवाज को सुनने के लिए, बातों को सुनने के लिए हमारा कान तेजी से रहना चाहिए। கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு நம்முடைய காதுகள் தீவிரமடைய வேண்டும். परमेश्वर के वचन को सुनने के लिए हमारे कान तत्पर तेज रहने चाहिए। யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. याकूब के पहले अध्याय का 22वां वचन इस तरह कहता है, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு तुम अपने आप को धोखा ना दो, வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். केवल परमेश्वर के वचन के सुनने वाले ही नहीं परंतु उसके अनुसार चलने वाले बनो। ஆமென். आमीन। என்னோடு சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள். இன்னொரு முறை கூட தமிழ்ல நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். हिंदी में बोलिए, परंतु वचन पर सुनने वाले नहीं चलने वाले बनिए। அல்லேலூயா. हालेलुया। பைபிள் என்ன சொல்லுதுன்னா, बाइबल क्या कहता है? கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாமல் இருந்தால் परमेश्वर के वचन को सुनकर उसके अनुसार हम नेक कार्य करेंगे तो நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம், வஞ்சிக்கப்பட்டு போய் விடுவோம். हम ही अपने आप को धोखा देते हैं और हम ही धोखा पाएंगे। Praise the Lord. प्रेज द लॉर्ड। ஒரு உதாரணத்தை சொல்றேன். एक उदाहरण बताता हूँ। பைபிள் சொல்லுது பொய் சொல்லாதிருப்பாயாக. बाइबल कहता है झूठ मत बोल। என்ன சொல்லக்கூடாது? क्या मत बोल? என்ன சொல்லக்கூடாது? क्या मत बोल? சத்தமா சொல்லுங்க.
जोर से बोलिए, பொய் சொல்லாதிருப்பாயாக. झूठ मत बोल. இப்ப இந்த சத்தியம் நமக்கு தெரியும். अभी ये सत्य हमें मालूम है. போற இடத்துல நம்ம பொய் சொன்னோம்னா तो हम जाने वाले जगह पर झूठ बोलते हैं तो நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம். हम ही अपने आप को धोखा दे रहे. ஹalleluya. हालेलुया. வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவங்க वचन को सुनकर उसके अनुसार जो कार्य नहीं करते, பிசாசு வஞ்சிக்கணும்னு அவசியம் இல்லை. शैतान उन्हें धोखा दे उसकी आवश्यकता नहीं. துருபதேசம் வஞ்சிக்க வேண்டும் என்று தேவையில்லை. अरे झूठा उपदेश उन्हें धोखा दे उसकी आवश्यकता नहीं. அவர்கள் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொண்டு வழி விலகி போய் விடுவார்கள். वो ही अपने आप को धोखा देकर रास्ते से भटक जाएंगे. தாவீது ராஜாவை பாருங்க, இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு பெரிய ராஜாவா இருந்தாலும் दाऊद राजा को देखियो, इस्राएल देश का बड़ा राजा है, फिर भी இவன் எதை செய்தாலும் கர்த்தரிடத்துல கேட்டுதான் செய்கிறான். वो जो भी कार्य करता था परमेश्वर से पूछ के ही करता था. சுயமாய் நம்ம எதையும் செய்யாம தேவனிடத்துல கேட்டு செய்யும் பழக்கம் இருக்கணும். स्वयं हमारी खुद की मर्जी से करने की आदत नहीं, परमेश्वर से सुन के करने की आदत होनी चाहिए. மற்றவர்களுடைய ஆலோசனை கேட்கறதை விட दूसरों की सलाह पूछने से बढ़कर தேவ சமூகத்தில் அமர்ந்து परमेश्वर के सम्मुख बैठकर அவரிடத்துல கேட்டு அதன்படி செய்வோம் என்று சொன்னால் அதுதான் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். उसे सुनकर उसके अनुसार कार्य करेंगे, वही हमारे लिए आशीषित रहेगा. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அவரோடு உள்ள உறவு நமக்கு சரியாக இருக்கும்னா தேவன் நம்மோடு பேசுவார். उनके साथ हमारा जो रिश्ता है वो सही है तो परमेश्वर हमसे बात करेंगे. அவரோடு உள்ள உறவு சரியில்லாம ஜெபம் பண்ணா சாத்தானுடைய சத்தத்தை தான் நம்முடைய காதுகள் கேட்கும். उनके साथ हमारा रिश्ता सही नहीं है तो हम उनसे मांगेंगे तो हमारे कानों में शैतान की बातें आएगी. தேவனுடைய சத்தம் எது, சாத்தானுடைய சத்தம் எது என்பதை விசுவாசிகள் அறிந்திருக்க வேண்டும். परमेश्वर की बात, परमेश्वर की आवाज क्या है और शैतान की आवाज, शैतान की बात क्या है, ये विश्वासियों को जानना अवश्य है. தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்ய ஆரம்பிக்கும் போது அதுல சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். परमेश्वर की बात, आवाज को सुनकर उसके अनुसार कार्य करते हैं तो उसमें शांति और आशीर्वाद होती है. பிசாசின் வார்த்தை வெளிப்படும் போது शैतान की बातें जब प्रकट होती है, குழப்பமும் பயமும் अनेक தடைகளை உருவாக்கி கொண்டே இருக்கா. उलझन, डर और अनेक रुकावटें आते रहती है. வேதத்தை வாசித்து பாருங்க. वचन को पढ़कर देखिए, தாவீது ஒரு இடத்துல பாவம் செய்தான். दाऊद एक जगह पर पाप किया. அந்த நேரத்துல ஆண்டவர் அவனை விட்டு விலகி போயிட்டார். उस समय परमेश्वर उससे अलग हो गए. ஆண்டவர் அவனோட பேசல. परमेश्वर से बात नहीं किए. அந்த இடத்துல தேவனுடைய சத்தம் வெளிப்படுவதற்கு நாத்தான் தீர்க்கதரிசி தேவைப்பட்டது. और उस जगह पर परमेश्वर की बात प्रकट होने के लिए नातान भविष्यद्वक्ता की जरूरत हुई. தேவனோடு உள்ள உறவில் பலப்பட ஆரம்பிக்கும் போது, உறவில் சரியாக இருக்கும்போது தேவனுடைய சத்தத்தை நம்முடைய காதுகள் கேட்க ஆரம்பிக்கும். परमेश्वर के साथ हमारा सही संपर्क है, परमेश्वर के साथ का रिश्ता सही है तो परमेश्वर की आवाज हमारे कानों में सुनाई देगी. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பல விதங்களில் அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். यीशु मसीह धरती पर जीते समय स्वर्ग राज्य की जो संदेश है उसे कई तरीके से प्रचार करते हैं. சில நேரங்களில் அவர் சிறிய கதைகளாக அவர் சொல்கிறார். कुछ समय वो एक छोटी कहानी के रूप में बताते हैं சில நேரத்தில் அவர் உவமைகளாக சொல்கிறார். और कुछ समय वो दृष्टांतों के रूप में कहते சில हैं நேரங்களிலே और कुछ समय में பிரசங்கங்கள் மூலமாய் சொல்கிறார். संदेश प्रचार के द्वारा कहते हैं. கடைசியாக அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? காதுள்ளவன் கேட்க கடவன். अंत में वो क्या कहते हैं मालूम है क्या? जिसके कान है वो सुने. எல்லா தரப்பட்ட ஜனங்களோடு ஆண்டவர் பேசும்போது கடைசியா சொன்ன வார்த்தை காதுள்ளவன் கேட்க கடவன். सभी प्रकार, सभी किस्म के लोगों को देखकर बोलते ही अंत में वो ये कहते जिसके कान हो वे सुने. இன்னைக்கும் சபையில் பல தரப்பட்ட விதங்களில் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. आज भी कलीसिया में परमेश्वर की वचन कई प्रकार से प्रकट होती है. பாடல் பாடும்போது கூட கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுது. गीत गाने के समय भी परमेश्वर की वचन प्रकट होती है. ஆனா அந்த நேரம் நம்ம வர மாட்டோம்ல. लेकिन वो समय तो आते नहीं है ना. பாடல்லாம் முடியட்டும்னு தான் நம்ம போய் சேருவோம். अरे गीत गाना सब खत्म होने के बाद हम जाकर पहुंचेंगे. பாடல் நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். गीत के समय परमेश्वर का वचन प्रकट होगा. ஹalleluya சொல்லுங்க. हालेलुया. ஹalleluya சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए. ஏமன் ஸ்தோத்திரம். சில பாடல் பாடிட்டு இருக்கும்போது உள்ள வரும்போதே சொல்வாங்க, ஏமன் இந்த பாட்டு என்ன தொட்டுது. गीत चलते समय जो अंदर आते हैं वो आते कहते वो गीत ने मुझे छू लिया. அந்த மாதிரி தான் வேதனையோட வந்தேன். मैं वैसी वेदना के साथ अंदर आया. வாசல்ல கால் வச்சோம்னா அந்த சத்தம் கேட்டுதா என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிற்று. द्वार पे पांव रखते वो वचन मैंने सुना तो मेरे जीवन में बड़ा परिवर्तन आया. ஆலயத்துல கர்த்தரின் பாடல்கள் மூலமாய் கர்த்தரின் சத்தம் வெளிப்படும்.
कलीसिया में परमेश्वर के गीत के द्वारा परमेश्वर का वचन प्रकट होगा। அல்லேலூயா. हालेलुया। அதனால பாட்டு முடிஞ்சது பிறகு வந்தாலும் போதும் அப்படி நினைக்காதீங்க. इसीलिए गीत गाना सब खत्म होने के बाद आएगा तो भी चलेगा करके मत सोचिए। அல்லேலூயா. हालेलुया। சில கதைகள் மூலமாய் சில உதாரணங்கள் மூலமாய் கர்த்தரின் வார்த்தை வெளிப்படும். कुछ कहानी के द्वारा कुछ उदाहरण के द्वारा परमेश्वर की वचन प्रकट होगी। அவத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். उसे सुनकर उसके अनुसार जो कार्य करते वो धन्य है। இதற்கு அருமையான ஒரு வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. इसके लिए बहुत ही सुंदर वचन पवित्र शास्त्र में लिखा है। வெளிப்படுத்தல் 1:3. प्रकाशित वाक्य का पहले अध्याय का तीसरा वचन। Revelation chapter 1 verse 3. प्रकाशित वाक्य का पहले अध्याय का तीसरा वचन। இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் ये इस भविष्यवाणी के वचन को जो पढ़ता है கேட்கிறவனும் जो सुनता है என் கூட சேர்ந்து சொல்லுங்க, இதன்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். சத்தமா சொல்லுங்க, இவைகளை கைக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். इसमें लिखी हुई बातों को जो मानते हैं, बोलिए इसमें लिखी हुई बातों को जो मानते हैं वो धन्य है। அல்லேலூயா. हालेलुया। பாக்கியவான்களாய் இருப்பதற்கு धन्य होने के लिए வசனத்தை தேவ சத்தத்தை கேட்டு அதன்படி செய்ய வேண்டும். परमेश्वर के वचन को सुनकर उसके अनुसार कार्य करना है। வேதம் என்ன சொல்லுகிறது? तो पवित्र शास्त्र क्या कहता है? கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு நம்முடைய காதுகள் தீவிரப்பட வேண்டும். परमेश्वर के वचन को सुनने के लिए हमारे कान तेजी से रहने चाहिए। கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு நம்முடைய காதுகள் தீவிரப்பட வேண்டும். அதை செய்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். परमेश्वर के वचन को सुनने के लिए हमारे कान तेजी फुर्तीले रहने चाहिए और उसे करने के लिए हम अर्पण करने चाहिए। அல்லேலூயா. हालेलुया। யாக்கோபு 1:19 சொல்கிறது. याकूब का पहले अध्याय का 19 वचन कहता है। அடுத்த பகுதி சொல்கிறது, अगला हिस्सा कहता है இவன் பேசுகிறதுக்கு பொறுமையா இருக்கணும். बोलने में धीरज रखना है। சத்தமா சொல்லுங்க, பேசுகிறதுக்கு கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அதுக்கு இங்க நீங்க இப்ப பொறுமையா இருக்க வேண்டும். கொஞ்சம் சத்தமா இங்க சொல்லுங்க, பேசுகிறதுக்கு பொறுமையா இருங்க. பாஸ்டர் நீங்க தான் சொல்லிட்டீங்க, அடுத்த வாரத்துல வாயை திறக்காம இருக்கேன்னு சொல்லாங்க. சர்ச்சுக்குள்ள இல்ல அதுக்கு. पास्टर आपने बोल दिया बोलने में धीरज रहना है कर इसके लिए मुंह बंद कर मत रखिए, चर्च में नहीं है वो। ஆமென். आमीन। பேசுகிறதுக்கு சில இடங்களில் நாம் பொறுமையா இருக்க வேண்டும். बोलने के लिए कुछ जगह पर हमें धीरज रखना है। நம்ம பேச்சினால தான் நிறைய பிரச்சனை நமக்கு வருது. हमारे बातों से अनेक परेशानी हमारे लिए आती है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। ஒரு பழமொழி சொல்வாங்க, एक कहावत कहते हैं தவளை தன் வாயினால் கெடும், விசுவாசி தன் வாயினால் கெட்டு போவீர்கள். मेंढक अपने मुंह के कारण बिगड़ता है, वैसे विश्वासी अपने बातों के कारण बिगड़ते हैं। ஆமென். आमीन। தவளை சத்தம் போடாம இருந்தா பிரச்சனையே கிடையாது. मेंढक आवाज करेगा ही नहीं तो उसके लिए परेशानी नहीं। தவளைக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு வைங்களா, मेंढक को बहुत खुशी आ जाती है तो அது ஹார்ட் கத்த ஆரம்பிச்சு, वो मैक मैक करके वो आवाज देने लगता है, கத்த ஆரம்பிச்சு. आवाज देने लगता है। சத்தம் பாம்புக்கு காதுல போய் விழுந்துரும். और ये शब्द सांप के कान में पड़ती है। ஆமென். आमीन। தவளை என்ன சொல்லுது? मेंढक ने क्या कहा? இங்க தான் இருக்க வா. नहीं। இங்க தான் இருக்க வா. मैं यहीं पर हूं तू आ, मैं यहीं पर हूं तू आ। ஆமென். आमीन। ஆமென். आमीन। பின்னால போகும் தவளை பாம்பு. और उसी के पीछे सांप भी जाता है சத்தத்தை கேட்டு லபக்குன்னு பிடிச்சிரும். और उसकी आवाज को सुनकर लबक करके पकड़ लेता है। Praise the Lord. प्रेज द लॉर्ड। நல்ல கவனிச்சுங்க. अच्छे से ध्यान दे। வாயின் வார்த்தைகளினால் பிடிக்கப்படுவாய். तेरे मुंह के बातों से तू पकड़ा जाएगा। வாயின் வார்த்தையினால சாத்தா உன்னை தூண்டில் போட்டு பிடிச்சு கொண்டு போயிடுவான். तेरे मुंह के बातों से शैतान बंसी डाल के तुझे पकड़ के ले जाएगा। ஹalleluya. हालेलुया। பேசுறதுக்கு பொறுமையா இருக்கணும். बोलने में धीरज रखना है, அதான் நமக்கு கிடையாது. वही तो हमारे अंदर नहीं है। இன்னைக்கு பேசுறதுல எருமையை மிஞ்சிரும் நம்ம எல்லாம். आज हम बोलने में भैंस से भी पार कर लेंगे। ஆமென். आमीन। அவ்வளவு வேகம் பேசும்போது उतना जल्दी तेजी आता है बोलने में। சில எருமையை பாருங்க, சும்மா தான் நிக்கும். कुछ भैंस को देख के वो खाली खड़ा रहता है। கோபம் வந்துச்சு, என்ன வருதுன்னு தெரியல, அப்படியே போய் ஆட்களை தூக்கிடுது, சுத்திடுது. हाँ, उसको पटप करके गुस्सा आता है तो पता नहीं क्या वो जाके किसी को भी जाके वो ठोक देता है, उसको उठा लेता है सिंग पर। நிறைய விசுவாசி அப்படிதான் இருக்காங்க. बहुत से विश्वासी ऐसे ही है। பேசுறதுக்கு பொறுமையா இருங்க, எருமை ஆகாதீங்க. बोलने में धीरज के साथ रहिए, भैंस मत बनिए। பைபிள் என்ன சொல்லுது? எருமையா போக கூடாது. बाइबल क्या कहते பொறுமையா हैं? இருக்கிறது தான் சொல்லுது. बाइबल कहते हैं धीरज से रहिए, भैंस मत बनिए। சத்தமா சொல்லுங்க, பேசுகிறதுக்கு பொறுமையா இருங்கள். கொஞ்சம் சத்தமா.
जोर से बोलने में धीरज रहिए। बोलने में हालेलुया 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 हालेलुया। நல்ல கவனித்துக்கொள்ளுங்க अच्छे से ध्यान दीजिए தேவனுடைய பிள்ளைகளே परमेश्वर के बच्चों। எவன் ஸ்தோத்திரம் இந்த எவன் யாக்கோபு சொல்லுகிறத பாருங்க ये याकूब जो कहता है उसे देखिए। விசுவாசிகளுக்கு புத்திமதியா சொல்றாரு वो जो है विश्वासियों को बुद्धि कहते, பேசுகிறதுக்கு பொறுமையாயிருங்கள் बोलने में धीरज रखिए। हालेलुया हालेलुया। இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் यीशु मसीह को ध्यान से देखिए। அவருடைய பேச்சில எல்லாம் பொறுமை இருந்துகிட்டே இருந்துச்சு उनकी बातों में धीरज था। அவர் ஏரோதுக்கு முன்னால நிறுத்தப்பட்டார் பிலாத்துவுக்கு முன்பதாக நிறுத்தப்பட்டார் அங்கெல்லாம் அவன் தேவையில்லாத கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட கொண்டு போகப்படுகிறதான ஒரு ஆட்டுக்குட்டியை போல அமைதியா இருந்துகிட்டே இருக்காரு यीशु मसीह को देखिए, हेरोदेस के सामने, पिलातुस के सामने, महायाजक के सामने जो है उन्हें लेकर जाकर खड़ा किया गया। उनके सामने सवालों के ऊपर सवाल पूछते जा रहे। वो जो एक भेड़ जो उन कतराने के लिए जो बलि चढ़ा वध होने के लिए जाती है उसके समान वो चुपचाप रहे। हालेलुया हालेलुया। ஒரு கட்டத்துல பிலாத்து கேக்குறான் एक क्षण आया तब पिलातुस ने पूछा, ஒண்ணும் பேசாம இருக்கறியே तू कुछ नहीं बोल रहा है? விடுதலை ஆக்குறதுக்கு சிலுவையில் அறைவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்குன்னு தெரியாதா? वो कहता है कि तुझे छुड़ाने के लिए भी और तुझे क्रूस पर चढ़ाने के लिए भी मेरे को अधिकार है करके तुझे मालूम नहीं है क्या? அமைதியாகவே இருந்து கொண்டிருக்கிறார் तब भी यीशु चुपचाप शांत थे। हालेलुया हालेलुया। இயேசு கிறிஸ்து மேல பொய் குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க यीशु मसीह के ऊपर झूठे दोष और आरोप लगा रहे। அப்போ அமைதியா பொறுமையா இருந்துட்டு இருக்காரு तब भी वो जो है चुपचाप शांत धीरज धरे। आमीन। நம்ம மேல பொய் குற்றச்சாட்டு சாடும்போது எப்படி வருது கோபம் हमारे ऊपर जब झूठा इंजाम लगाते, आरोप लगाते तो कितना गुस्सा आता है। ஐயா அத சொல்லிட்டாங்க अरे जो नहीं किया बोल दिए, சொல்லிட்டு बोल के जाने दो। praise the Lord प्रेज द लॉर्ड। हालेलुया हालेलुया। போன வாரம் கூட இது மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கு வந்துச்சு पिछले हफ्ते भी इस प्रकार का एक परेशानी आया। நான் சொன்னேன் मैंने कहा சொல்லிட்டு बोल के जाने दो, நமக்கு என்ன குறைய போகுது இதுல हमें क्या घटने वाला है इसमें। praise the Lord प्रेज द लॉर्ड। சத்தமா ஹalleluya சொல்லுங்கடா जोर से हालेलुया बोलिए ना, ஹalleluya சொல்லுங்க जोर से हालेलुया बोलिए। சொல்லிட்டு போட்டு बोल के जाने दो, நமக்கு ஒண்ணும் குறைஞ்சு போறது இல்ல हमारे लिए कुछ कम नहीं होगा நம்ம நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல और हमें साबित करने की भी आवश्यकता नहीं। நம்மை கவனிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து हमें ध्यान से देखने वाला एक है, वो है प्रभु यीशु मसीह। அவருக்கு முன்னால நீ நிரூபிச்சு வந்தா போதும் उनके सामने तू साबित करके जिएगा तो काफी है। ஹalleluya சொல்லுங்க हालेलुया बोलिए, ஹalleluya சொல்லுங்க जोर से हालेलुया बोलिए। ஹalleluya हालेलुया। இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தாங்க यीशु मसीह को क्रूस पर चढ़ाए। சிலுவையில் தொங்கினபடி அவர் 7 வார்த்தைகள் பேசினார் क्रूस पे लटकते हुए वो 7 वचनों को कहे। ஏதாவது கோபமா பேசினாரா उसमें से एक भी गुस्से से बोले क्या? ரொம்ப பொறுமையா பேசுறார் बहुत ही धीरज के साथ बोले। ஹalleluya சொல்லுங்க हालेलुया बोलिए। பக்கத்துல இருந்து ஒரு கள்ளன் சொல்றான் बगल में से एक चोर कह रहा है, உண்மையாகவே தேவனானா तू सच में परमेश्वर है तो நீர் இறங்கி போ आ तू उतर के जाओ என்னையும் இறக்கி விடு और मुझे भी उतार। நல்ல கவனிங்க अच्छे से समझिए, அவருக்கு அதிகாரம் இல்லாம இல்ல उनके पास अधिकार नहीं, ऐसा नहीं। மரித்து 4 நாளானவன உயிரோட எழுப்பினவர் தான் मर के 4 दिन हुए उससे भी जी उठाए। 38 வருஷம் படுத்த படுக்கையா இருந்தவனை சுகமாக்குறவர் தான் अरे 38 साल से जो खाट पे लेटा वो बीमार से पीड़ित था उसे भी चंगा किए। மாடையில சுமந்து கொண்டு வந்தவனை உயிரோட எழுப்பினவர் தான் अरे एक लाश को उठा कर ले आ रहे थे उसे भी छू कर चंगा किए। அவருக்கு இறங்கி போறதுக்கு ரொம்ப நேரம் ஒண்ணும் ஆகாது अरे वो उतर कर जाने के लिए ज्यादा समय नहीं लगेगा। ஆனா लेकिन அவர் பூமிக்கு வந்த திட்டம் நிறைவேறும்படி அவர் பொறுமையாவே இருந்துட்டு இருக்கிறார் वो पृथ्वी पर आया वह मकसद योजना पूरा होने तक वो जो है धीरज धरे रहे। உன்னை ஆண்டவர் ரட்சித்த நோக்கம் तुझे परमेश्वर उद्धार किया वह मकसद, உன்னை ஆண்டவர் அழைத்த நோக்கம் तुझे परमेश्वर बुलाया वह मकसद நிறைவேறதுக்கு உன் வாழ்க்கையில ரொம்ப பொறுமை தேவை पूरा होने के लिए तेरे जीवन में बहुत धीरज अवश्य है। ஹalleluya हालेलुया। சின்ன பிரச்சனை வந்த உடனே பொறுமையை இழந்து எருமையா மாறிடாத अरे छोटी सी परेशानी आते ही धीरज को खोकर भैंस मत बन। ஹalleluya हालेलुया। கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டா போதா थोड़ा सा टेंशन आते ही வாயில என்னென்ன வார்த்தை வருது யோசித்து பாருங்க मुंह से क्या क्या बातें आती है सोच कर देखिए। பொண்டாட்டி என்னென்ன திட்டுறியா पत्नी को क्या क्या डांटते हो, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு तेरे से शादी करने से बढ़कर அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றீங்களா ऐसे सब बातों का प्रयोग करते हो ना। வேற உன்னை கல்யாணம் பண்ணி பார்த்திருக்கணும் அப்பதான் தெரிஞ்சிருக்கும் உங்க வாழ்க்கை எப்படின்னு दूसरे किसी से शादी करके देखना था तभी तुम्हें मालूम पड़ता। பாவம் அது தலையை கொடுத்ததுனால அது பாட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குது
बेचारी उसने सिर दे दिया इसीलिए है करके चुपचाप बैठी है। Praise the Lord. प्रेज द लॉर्ड, Hallelujah. हालेलुया। टेंशन ஆன பிள்ளைகளை என்ன வார்த்தை பேசுறீங்க? टेंशन होते ही बच्चों को कितना बातों से डांटते हो। எரும மாடு. अरे बैल, அப்ப நீங்க எரும மாடு? तो आप भी बैल हो क्या? எரும மாடு தான் எரும மாட பெத்துக்கணும். बैल ही जो है दूसरा एक बैल को जन्म देता है। அந்த புத்தி கூட இல்லையா? वो समझ भी नहीं है क्या? பிள்ளைகளை திட்டும்போது அந்த புத்தியோட யாரும் பேசக்கூடாதா? अरे बच्चों को डांटते समय वैसा बुद्धि के साथ तो डांटो। நாய், कुत्ते, பேய். भूत, அப்ப நீங்க நாய் பேயா? तो आप भी कुत्ते और भूत हो क्या? Praise the Lord. प्रेज द लॉर्ड, சத்தம் அல்லேலூயா சொல்லுங்கடா. जोर से हालेलुया बोलिए ना। பேசுறதுக்கு பொறுமையா, பொறுமை ரொம்ப அவசியம். बोलने में धीरज, धीरज बहुत अवश्य है। வாயில வந்ததெல்லாம் தாறுமாறா பேசிடுறது. अरे मुंह में जो भी आया तार मार की बातें बोल देते ராத்திரி ஜெபம் பண்றது. और रात को प्रार्थना करते, மன்னி மாட்டவரே. परमेश्वर, மன்னி மாட்டவரே. மன்னி மாட்டவரே. परमेश्वर क्षमा कीजिए, क्षमा कीजिए, क्षमा कीजिए। இங்க வந்து கமனி எடுக்க போறேன். यहाँ पर आकर प्रभु भोजन में बाहर निकालो। மன்னி மாட்டவரே. மன்னி மாட்டவரே. क्षमा कीजिए, क्षमा कीजिए। மறுபடியும் அதே தான வருது வாயில. वापिस वही बातें तो आ रही है मुंह से। Praise the Lord. Hallelujah. பேசுறதுல பொறுமை நமக்கு அவசியம். बोलने में बहुत धीरज हमारे लिए अवश्य है। நல்லா கவனிச்சுக்கோங்க. अच्छे से समझ लीजिए। ஏமன் ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு வார்த்தையை நம்ம வெளியே விட்டுட்டோம்னா திருப்பி நம்மளால எடுக்க முடியாது. एक बातें हमारे मुंह से निकल गई तो उसे वापिस हम नहीं ले सकते। ஒரு பழமொழி சொல்வாங்க. एक कहावत कहते हैं, அணையிலிருந்து வெளியே வந்த தண்ணி திரும்ப அணைக்கு போகாது. டேம்ல இருந்து வெளியே வந்த தண்ணி திரும்ப டேமுக்குள்ள போகாது. डैम से जो पानी बाहर आया वो वापस डैम के अंदर नहीं जाएगा। ஆமென். आमीन। வாயிலிருந்து விழுந்த வார்த்தை திருப்பி உள்ள और मुंह से जो बातें निकली वो भी वापस अंदर नहीं जाएगी। போமா. जाएगी क्या? பிறகு நீ 1000 சாரி சொல்லலாம். फिर तू हजारों सॉरी बोल दे। விழுந்தது விழுந்ததுதான். जो बाहर गिरा वो गिरा। ஆமென். आमीन। தமிழ்ல திருக்குறள் உண்டு. और तमिल में तिरुकुरल करके एक है, தீயினால் சுட்ட புண் உள்ள ஆறும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்டா கூட அந்த புண்ணு ஆறிரும். நாவினால சுட்ட வடு ஆறவே செய்யாது. आग से जो घाव लगते हैं वो भी जो है सूख जाता है, लेकिन बातों से जो घाव लगते हैं वो नहीं सूखता। அல்லேலூயா. हालेलुया। வசனத்தை வாசிப்போம். एक वचन को पढ़ेंगे, 41 சங்கீதம் 3 வசனம். 141 से भजन संगीता का तीसरा वचन। சங்கீதக்காரன் தாவீதுக்கு अनेक சத்துருக்கள் இருந்தாங்க. भजन संगीता लिखने वाले दाऊद को अनेक शत्रुए थे। சத்துருக்களுக்கு முன்பதாக இவன் பொறுமையா இருக்கும்படி தேவ சமூகத்தில் அவன் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறான். शत्रुओं के सामने धीरज के साथ रहने के लिए परमेश्वर के समय हर दिन वो प्रार्थना करता है। கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். प्रभु ये यहोवा मेरे मुख का पैरा ठहरा, என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ள. मेरे होठों के द्वार पर रखवाली कर। அவனுடைய ஜெபத்தை பாருங்க. उसकी प्रार्थना को देखिए। கர்த்தாவே हे यहोवा என் வாய்க்கு காவல் வையும். मेरे मुख का पैरा बेटा। சத்துருக்கள் நிறைய பேர் இருக்காங்க. शत्रुए बहुत सारे फैले। அவங்க செய்கிற தீமையான காரியத்துக்கு நான் தவறுதலான வார்த்தை பேசிட கூடாது. वो जो गलत कार्य कह रहे, बुरे कार्य कर रहे, उसके लिए मैं जो गलत बातें नहीं बोलना चाहिए। உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ள. मेरे होठों के द्वार की रखवाली करो। ஆமென். आमीन। ஒரு நாள் காலையில இந்த ஜெபத்தை பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். हर एक दिन इस प्रार्थना को सवेरे सवेरे हम करेंगे तो बहुत अच्छा रहेगा। இந்த வார்த்தையை ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா இந்த வார்த்தையின்படி நடந்துட்டா வீட்ல பிரச்சனை வராதுன்னு நான் நினைக்கிறேன். इस वचन के अनुसार आप हर दिन प्रार्थना करोगे और हर दिन इसके अनुसार चलोगे तो घर पे परेशानी आएगी नहीं करके मुझे लगता है। பிரச்சனை வர்றதுக்கு காரணமே வாயின் வார்த்தை தானே. अरे परेशानी आने का कारण ही हमारी मुंह की बातें। அல்லேலூயா. அல்லேலூயா। இவன் வாய்க்கு தேவனுடைய காவல் இருந்தா சாத்தான் நம்முடைய வாய்க்குள்ளால தேவையில்லாத வார்த்தையை அனுப்ப முடியாது. अरे मुंह में परमेश्वर की रखवाली होगी तो जो है हमारे मुंह से जो बातें जरूरी नहीं आएगी और शैतान आकर पकड़ भी नहीं सकता। சில நேரத்துல நம்முடைய வாய்க்கு பூட்டு போட்டோம். कुछ समय हमारे मुंह के लिए ताला लगा देना है। எப்ப பூட்டு போடணும் தெரியுமா? कभी ताला लगाना है मालूम है क्या? நம்ம வீட்ல சிலருக்கு அப்படியே பொங்கி வரும் பாருங்க. हमारे घर पे कुछ लोग के लिए तभी उमड़ कर आता है ना, ஆமென். उबल कर। ஆமென். ஆமென். பொங்குறது மாதிரி சிலருக்கு உள்ளே இருந்து பொங்கி வரும். जैसे दूध उबल कर आता है वैसे कुछ लोगों के अंदर से उमड़ कर आता है। அப்ப ஆப்போசிட் பார்ட்டி பூட்ட போட்டா பிரச்சனையே கிடையாது. तो सामने वाली जो पार्टी है वो ताला लगा देगा तो कोई परेशानी नहीं। ஆனா இது நடக்கிறது என்ன தெரியுமா? लेकिन क्या होता है मालूम है क्या? அப்ப இருக்கிறதையும் திறந்து விட்டுருவோம். तभी जो था उसे और खोल देते हैं। உன்னோட நான் குறைஞ்சவனே. मैं तेरे से कम हूँ क्या? நீ ஒன்னு பேசுற நான் 7 பேசுவேன். अरे तू एक बात बोलेगा तो मैं 7 बात बोलूंगी। அதுதான் தப்பு. वही गलत है। Praise the Lord. Praise the Lord। சில நேரத்துல நம்முடைய வாய்க்கு பூட்டு போட்டோம்னா பிரச்சனையே கிடையாது.
कुछ समय हमारे मुंह के लिए ताला लगा देंगे तो कोई परेशानी नहीं। அல்லேலூயா சொல்லுங்க, हालेलुया बोलिए, அல்லேலூயா சொல்லுங்க। जोर से हालेलुया बोलिए। ஆயின் வார்த்தைகள் தான் நம்முடைய குடும்பத்தில் अनेक பிரச்சனைகளுக்கு காரணமா மாறுது। हमारे मुंह की बातें ही हमारे परिवार के अनेक परेशानी का कारण बनते हैं। கணவன் மனைவிக்கு பிரச்சனையை ஆயின் வார்த்தை தான்। पति और पत्नी के बीच में की परेशानी ये मुंह की बातें ही है। Praise the Lord। प्रेज द लॉर्ड। இப்ப இல்லாம ஏதாவது பேசுங்க, जो बातें जरूरी नहीं कुछ ना कुछ बोल देते, பிறகு ராத்திரி போய் மன்னிச்சுக்க। रात में जाके क्षमा कर। ஆமென், आमीन, அல்லேலூயா। हालेलुया। யார் மருமகளுக்கு பிரச்சனையை ஆயின் வார்த்தை தான்। सास और बहू के बीच में भी ये जो मुंह की बातों से ही परेशानी है। வயசு காலம் விட்டு தொலைய வேண்டியதானே। जो उम्र हो गया छोड़ देना है ना। ஆமென்। आमीन। ஒரு பாஸ்டர் ஒரு புக்ல எப்படி எழுதினார், एक पास्टर एक किताब में इस तरह लिखे थे, மாமனார் மாமியார் என்னதான் பேசினா நீ அமைதியா இரு। तेरे सास और ससुर कुछ बोलते तो तू चुपचाप रहे, கொஞ்ச காலத்துல போய் சேர்ந்துரும்। वो थोड़े दिन के बाद जाकर पहुंच जाएंगे। நீ அதை போட்டு டென்ஷன் பண்ற அப்படின்னு எழுதினார்। तू क्यों उसे रख के टेंशन ले रहा है कर कर। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா। हालेलुया। நல்ல கவனிங்க, अच्छे से समझ लीजिए, ஆயின் வார்த்தைகள் பொறுமையா இருக்கட்டும்। मुंह की बातें धीरज से रहे। ஆமென், आमीन। பக்கத்து வீட்ல பிரச்சனைக்கு காரணமே ஆயின் வார்த்தை தான்। बगल वाले घर पे परेशानी है मुंह की बातें ये। இவன் சமையல பிரச்சனையே ஆயின் வார்த்தை தான்। अरे कलीसिया के अंदर भी परेशानी मुंह की बातें ये। விசுவாசி பத்தி ஒரு விசுவாசி பத்தி एक विश्वासी के बारे में दूसरे विश्वासी को बोलना, போல் சொல்லுது, கலகம் ஊட்டுது। चुगली करना, दंगा लगाना। Praise the Lord। प्रेज द लॉर्ड। சபை என்பது ஒரே சரீரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்। कलीसिया जो है एक ही शरीर है करके समझ लीजिए। சபை என்பது ஒரு சரீரம்। कलीसिया एक शरीर है। இப்போ கண்ணு சொல்லுது மூக்க பார்த்து, अभी आँख कह रहा है नाक को देखकर, நாளையில இருந்து நான் யாரையும் பார்க்க மாட்டேன்। कल से मैं किसी को नहीं देखूंगी। எதுக்கு பிரச்சனை? முழு சரீரத்துக்கு பிரச்சனை தான்। इससे क्या किसके लिए परेशानी? पूरे शरीर के लिए परेशानी। கண்ணு மூக்க பார்த்து சொல்லுது, आँख नाक को देखकर कह रहा है நாளையில இருந்து என் வேலையை நீ செய்। कल से मेरे काम को तू कर। செய்ய முடியுமா? कर सकते हैं क्या? செய்ய முடியுமா? कर सकते हैं क्या? முடியாது। नहीं। அது மாதிரி தான் சபை वैसे ही कलीसिया भी ஒரே சரீரமா இருக்கு। एक ही शरीर बनकर है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா। हालेलुया। ஒருத்தருடைய வாழ்க்கை முழு சரீரத்தையும் பாதிச்சது, முழு சபையும் பாதிச்சது। एक का जीवन पूरे कलीसिया के ऊपर जो है प्रभाव ला सकता है। அல்லேலூயா, हालेलुया। சிலர் ரொம்ப பரிசுத்தவான்கள் இருக்காங்க, कुछ लोग जो है बहुत पवित्र है, சபையில ரொம்ப பொறுமையா இருப்பாங்க। कलीसिया में बहुत धीरज से रहते हैं। சிலர் சொல்லுவாங்க நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு। कुछ लोग कहते हैं अच्छे के लिए अच्छा, बुरे के लिए। அது விசுவாசி பொருந்தாதுங்க। वो विश्वासियों को नहीं जमता। Praise the Lord। प्रेज द लॉर्ड। நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு நல்லவன், நல்லவன்கிட்டயும் பொறுமையா இரு, கெட்டவன்கிட்டயும் பொறுமையா இரு। जो अच्छा है उसके साथ अच्छा, और जो बुरा है उसके साथ भी अच्छा रहना है। आमीन। சிலர் சத்துருக்களை பார்த்து அவங்களுக்கு அப்படியே பொங்கி வழுது। कुछ लोग शत्रु को देखते हो उनके अंदर उमड़ता है, उबल कर आता है। சத்துரு என்ன பேசினாலும் தாவீது மாதிரி சொல்ல, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும்। शत्रु कुछ भी बोले तू दाऊद के जैसे बोल, परमेश्वर मेरे मुंह के ऊपर रखवाली रख दीजिए। ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கட்டும்। ये प्रार्थना हमारे जीवन में रहे। அப்ப तभी வேதம் என்ன சொல்கிறது? वचन क्या कहता है? 13:3 சொல்கிறது, नीति वचन का 13वें अध्याय का 3रा वचन कहता है, இவன் அந்த இடத்துல வேதம் சொல்கிறது, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான்। वहां पर वचन कहता है जो अपने मुंह की रखवाली करता है वो अपने प्राण को बचाता है। வாயை காக்கிறவன் பிராணனை காக்கிறான்। जो मुंह की रखवाली करता है वो अपने प्राण की रक्षा करता है। ஆமென்। आमीन। நான் சொல்லுவேன், मैं कहूंगा, வாயை காக்கிறவர்கள் அடி வாங்க மாட்டார்கள்। मैं कहूंगा जो मुंह की रखवाली करते हैं वो मार नहीं खाएंगे। ஆமென்। आमीन। அல்லேலூயா சொல்லுங்க। हालेलुया बोलिए, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களா? जोर से हालेलुया बोलिए ना। நான் வெளியெல்லாம் பார்த்திருக்கேன், मैंने बाहर सब देखा है। சிலர் பின்னால வேணும் நம்ம வண்டியிலே மோதும்। कुछ लोग जानबूझ के हमारे गाड़ी को आकर ठोकते हैं। அமைதியா போனா நமக்கு பிரச்சனை இல்லை। हम शांति से जाएंगे तो परेशानी नहीं। ஏய், பிடிச்சா क्यों ठोका? நம்ம வண்டியில இருந்து இறங்குறோம்। वो तुरंत गाड़ी से उतर कर आएगा, சர்பி நிறைய ஆகுது। क्योंकि ज्यादा चर्बी उसके अंदर है। மால்வாடியில இருக்கிறவங்களுக்கு சர்பி ரொம்பவே இருக்கு। और ऊपर से मालवनी में जो रहते हैं उनको और ज्यादा चर्बी है। प्रेज द लॉर्ड। ஒரு பையனை பார்த்தேன், ஏன்னா மெலிஞ்சிட்டா அப்படின்னு। एक लड़के को मैंने पूछा, अरे क्यों पतला हो गया, दुबला हो गया? जवान लड़का, சொல்ல 3 ஜிம்முக்கு போறேன்। उसने कहा मैं 3 जिम जाता हूँ। 3 ஜிம்முக்கு போறேன்। मैंने पूछा 3 जिम क्यों जाता है? இந்த வயசுல சாப்பிட்டு நல்லா இருக்க வேண்டியதாங்க அப்படின்னு। अरे ये उम्र में तुझे अच्छे से खाकर अच्छे से रहना है ना। कम से कम चर्बी निकल जाएगा ना அப்படின்றான்। वो कहता है कम से कम चर्बी निकल जाएगा ना। ஆமென்।
आमेन ஹalleluya हालेलुया ஆமென் आमेन நல்லா கவனிங்க अच्छे से समझिए நிறைய இடங்கள்ல அடி வாங்குறதுக்கு காரணம் நம்முடைய வாய் தான் बहुत सी जगह पर मार खाने का हमारा मुंह की बातें ही है தன் வாயை காக்கிறவன் பிராணனை காக்கிறான் जो अपने मुंह की रखवाली करता है वो अपने प्राण की रखवाली रक्षा करता है உதடுகளை திறக்கிறவன் கலக்கம் அடைவான் और जो अपने मुंह को खोलता है वो घबराएगा தேவையில்லாம வாயை திறந்தா பிரச்சனை தான் உருவாகும் கலக்கம் தான் உண்டாகும் குழப்பம் தான் உண்டாகும் आवश्यकताएं नहीं जरूरी नहीं मुंह खोलोगे तो घबराहट ही आएगी परेशानी और उलझन ही आएगी ஹalleluya हालेलुया அதனால தேவையில்லாம தவளையா மாறாதீங்க அப்படின்னு தான் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன் इसीलिए बिना जरूरत के मेंढक मत बनिए करके मैं आपसे कहूंगा praise the lord प्रेज द लॉर्ड ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया மொத்தத்துல நம்ம பொறுமையா பேசினா நம்முடைய ஜீவனை காத்துக்கொள்ளலாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கலாம் पूरा करके कहे तो हम धीरज से बात करेंगे तो हम हमारे जीवन की रक्षा कर सकते हैं उसे बचा सकते हैं பொறுமையாய் பேச வேண்டும் धीरज के साथ बातें करना है ஹalleluya हालेलुया கேட்கிறதுக்கு தீவிரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறதுக்கு தீவிரம் இருக்கணும் परमेश्वर के वचन को सुनने में तेजी रखना है பேசுகிறதுக்கு சத்தமா சொல்லுங்க பாப்போம் சத்தமா சொல்லுங்க बोलिए நீங்க சொல்லுங்க सुनने के लिए என்ன கடகடனா மழை திறந்த வெள்ளம் போல வருது ஆமென் क्योंकि बाढ़ के समान निकल कर आता है இவங்க மட்டும் குறைஞ்சவங்க கிடையாது நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் போதும் ये लोग कम नहीं इन लोग एक बात बोलेंगे तो भी काफी है இவங்க பேசுறது சூசைட் பண்றதுக்கு ஏதுவான வார்த்தை தான் பேசுவாங்க ஒரு வார்த்தை பேசுறாங்க ये लोग बोलेंगे एक बात वो वही सुसाइड करने की बातें कहेंगे ஆனா இவங்க பேசுற அப்படி கடகட மழை திறந்த வெள்ளம் அதோட புருஷன் இங்க ஓடிவாங்க ये जो बातें कहते हैं गड़गड़ गड़गड़ जो बाढ़ को खुल के छोड़ देते ना वैसे तेज से गड़गड़ का वो तुरंत उसका पति छोड़ के भाग जाएगा ஆமென் आमीन ஹalleluya हालेलुया பேசுகிறதுக்கு பொறுமையா இருங்க बोलने में धीरज धरिए பேசுறதுக்கு பொறுமையா இருங்க बोलने में धीरज रखिए ஆமென் आमीन கருணாநிதி எல்லாரும் பார்த்திருக்கீங்களா செத்து போயிட்டாரு இப்ப இல்ல கருணாநிதியை பார்த்திருக்கீங்களா करना नदी को आपने देखा है क्या वो अभी मर गए वो देखे है आपने பேசுறது கேட்டிருக்கீங்களா वो जो कहते हैं उसे सुने हो क्या பேச்ச கேட்க உட்கார்ந்தா நம்ம மண்டையை முட்டிக்கிடுவோம் அந்த அளவுக்கு பொறுமையா பேசுவாரு हम उनकी बातें सुनने के लिए बैठेंगे तो हम ही हमारा सिर को ठोक देंगे उतना वो धीरज से बात करते हैं பொறுமையா பேசினா யோசித்து பேச முடியும் हम धीरज से बातें करेंगे तो सोच कर बातें कर सकते हैं சொல்லுங்க हालेलुया बोलिए பேசுகிறதுக்கு பொறுமையா இருங்க बोलने में धीरज रखिए கடைசியா अंतिम என்ன சொல்லுதுன்னா क्या कहता है வாசிங்க இந்த வசனத்தை वचन கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருங்கள் क्रोध करने में धीमा रहिए கோபப்படுறதுக்கு என்ன செய்யணுமா தாமதம் சொல்லுங்க கோபிப்பதற்கு கொஞ்சம் சத்தமா சொல்லி தொலைங்க கோபிக்கிறதுக்கு தாமதமா இருங்க அல்லேலூயா हालेलुया ஹிந்தியில சொல்லுங்க क्रोध करने में धीमा रहिए क्रोध करने में देरी कीजिए சிலர் என்ன யோசிக்கிறாங்க कुछ லேட்டா கோபப்படலாமோ कुछ लोग क्या सोच रहे तो क्या लेट देरी के बाद हम गुस्सा कर सकते हैं क्या ஆமென் आमीन யாக்கோபு அவ்வளவு தெளிவில்லாத ஒரு தெய்வ மனுஷன் அல்ல याकूब ऐसा एक साफ स्पष्टता नहीं ऐसा एक परमेश्वर का मनुष्य नहीं है நம்ம கோபம் வந்த உடனே வெளியே காட்டிட்டோம் அப்படின்னா हम गुस्सा क्रोध आते ही उसे बाहर दिखा देते हैं तो அந்த நேரத்துல என்ன பேசணும் என்ன செய்யணும்னு நமக்கே விளங்காது उस समय हम क्या बोल रहे क्या कर रहे हमें ही समझ नहीं आता ஆனா தேவன் கோபம் வருது लेकिन गुस्सा क्रोध आ रहा है அத தாமதம் பண்ணிட்டே இருக்கோம் उसे हम देरी कर रहे praise the lord प्रेज द लॉर्ड hallelujah हालेलुया கோபம் கொஞ்சம் கொஞ்சமா தனியா ஆரம்பிச்சு अभी क्रोध गुस्सा थोड़ा थोड़ा शांत होता है என் மனைவி சிலருக்கு அட்வைஸ் பண்றதை நான் கேட்டிருக்கேன் मेरी पत्नी कुछ लोग को एडवाइस करते उसे मैंने सुना है கோபம் வருதா गुस्सा आ रहा है क्या ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிச்சிருங்க एक गिलास पानी उठाकर पी लीजिए அப்படின்னு சொன்னாங்க ऐसा वो कहते हैं ஏன்னா क्योंकि கோபம் வரும்போது गुस्सा आते ही நம்ம சரீரத்துல நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் வரும் हमारे शरीर के कई हार्मोन्स में बदलाव आता है கோபத்தை தூண்டுறதுனா நமக்குள்ளால பெருகி வருது और जो है जो भी गुस्सा आता है वो सब आता है கொஞ்சம் அந்த பக்கமா போய் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வரும்போது கொஞ்சம் கீழே போகும் और थोड़ा दूर जाकर एक गिलास पानी पी कर आएंगे तो जो अंदर से उबर कर आता है वो नीचे जाता है आमीन ஹalleluya हालेलुया கோபம் வரும்போது நம்முடைய ரத்தத்துல ரத்தம் பாத்தீங்கன்னா சூடு ஏறுது गुस्सा क्रोध करते समय हमारे खून जो है उसमें जो एक गर्मी होती है சிலருடைய முகத்தை பாத்தீங்கன்னா அப்படியே ரெட் கலர் ஆயிடும் कुछ के चेहरों को देखे तो वो लाल रंग का हो जाता है கோபப்பட்டவங்க இங்க சதையெல்லாம் துடிக்கும்
और कुछ लोग गुस्सा होते हैं, उनका यहाँ का जो मांस है वो तड़पने लगता है। நான் உனக்கு சொல்றேன், मैं तुझसे कहता हूँ, கோபப்படாத. गुस्सा क्रोध मत कर। நம்ம மூளை நரம்புலாம் ரொம்ப சின்ன சின்ன நரம்பு. हमारा जो दिमाग का जो नस है वो सब छोटे छोटे, வெடிச்சிச்சுனாக்க चला जाएगा ऊपर. फट गए तो ऊपर चले जाओगे। हालेलुया. हालेलुया। அதுக்கு ட்ரீட்மென்ட்டே கிடையாது. उसका कोई इलाज ही नहीं। சார் பாத்துக்கேன். मैंने कुछ को देखा है, மூளை நரம்பு வெடிச்சவங்க. जो दिमाग का जो नस फटा है उनको। பக்கத்துல இருக்க ஒரு சகோதரி எப்படிதான் மரித்தாங்க. சின்ன வாலிபர், நம்ம ஒரு 50 வயசுக்குள்ள நல்ல திடகாரன். बगल में एक 50 से भी कम उम्र की एक स्त्री थे, अच्छे से कुशल से जी रहे थे, वो भी ऐसी कारण मर गए। கொஞ்ச நாள் கூட பூமியில இருக்கணும்னா கோபப்படாத என்ன? थोड़ा दिन और इस पृथ्वी पर रहना है तो गुस्सा क्रोध मत कीजिए। விளங்குச்சா? समझ में आया? Praise the Lord. प्रेज द लॉर्ड। हालेलुया. हालेलुया। हालेलुया. हालेलुया। கோபப்படுறதுக்கு தாமதம். क्रोध करने में देरी। Praise the Lord. प्रेज द लॉर्ड। வேதத்துல பார்க்கும்போது पवित्र शास्त्र में देखते समय யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது यूहन्ना के सुसमाचार दूसरे अध्याय के 14 वचन को पढ़ते समय இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போறாரு. यीशु मसीह परमेश्वर के भवन में जाते हैं। போனா தேவாலயத்தை சந்த மாதிரி வச்சிருக்கான். वहां पर गए तो जो है परमेश्वर के भवन को एक मार्केट के रूप में बना दिए, காசுக்காரன் வட்டி கொடுக்கறவங்க இருக்கான். और वहां पर जो पैसे ब्याज में देते हैं वैसे लोग हैं, பைசாவை சேஞ்ச் பண்றவங்க இருக்கான். और पैसे को जो बदल कर देते हैं वो लोग हैं। அங்க ஆடு மாடு விக்கிறவங்க இருக்கான், புறா விக்கிறவங்க இருக்கான். वहां पर भेड़ बकरियों को बेचने वाला है, कबूतर को बेचने वाला है। அங்க போனோன்னு கோபம் வந்துச்சு. परमेश्वर को वहां जाते ही गुस्सा आया। நல்ல கவனிங்க. अच्छे से देखिए, தேவனுடைய ஆலயத்தை தேவன் இப்படி சந்தையா மாத்திட்டீங்களேன்னு கோபம் வந்துச்சு. வைராக்கியமான கோபம். अभी जो है परमेश्वर के भवन को इन्होंने जो है मार्केट डाकुओं का खो बना दिया, इनको भयंकर गुस्सा आया। இயேசு என்ன செய்தார் தெரியுமா? यीशु ने क्या किया मालूम है क्या? கோபத்தை தணிப்பதற்கு गुस्से को ठंडा करने के लिए கயிறு எடுத்து சாட்டவார பின்னுறார். और जो रस्सी लेकर एक जगह बांधने लगे। விளங்குதா உங்களுக்கு? समझ में आया? ஏன் கையில கிடைச்சதை எடுத்து அடிச்சிருக்க முடியாது அவரால? क्यों उनके हाथ में जो मिला उसे लेके वो मार नहीं सकते थे क्या? அவருக்கு ஒரு பக்தி வைராக்கியமான கோபம் தான். उनके अंदर भी एक भक्ति में उन्नति जिद का गुस्सा था, கயிறு எடுத்து ஒரு சாட்டவார பின்னுறார். और रस्सियों का जो है वो एक कोड़ा बना रहे। இப்போ கோபம் கொஞ்சம் தணிஞ்சிட்டு. अभी उनका गुस्सा थोड़ा ठंडा हो गया, சாட்டவாரனால ஒருத்தரையும் அடிக்கல அவர். और उस रस्सी का जो कोड़ा बनाए थे उससे किसी को नहीं मारे, போனாரு, கடைகள் எல்லாத்தையும் தூக்கி வீசினார். और गए जो भी उन्होंने जो उठा कर रखा था, दुकान सब बनाया था उसे उठा कर फेंके। தேவ ஆலயத்தை தீட்டுப்படுத்தாதே அப்படின்னாரு. परमेश्वर के मंदिर भवन को अशुद्ध मत कर करके बोले, வெறியை துரத்தி விட்டாரு. सभी को भगा दिए। Praise the Lord. प्रेज द लॉर्ड। Hallelujah. हालेलुया। Hallelujah. हालेलुया। கோபத்தை கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கணும். गुस्से क्रोध को काबू में लाना सीखना है। Praise the Lord. प्रेज द लॉर्ड। Hallelujah. Hallelujah. இதை கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए। மோசே பாருங்க, मूसा को देखिए, ஒரு இடத்துல ஆண்டவர் சொன்னார், தேவன் ஸ்தோத்திரம், கண்மலையை பார்த்து பேசு அப்படின்னாரு. एक जगह पर तू चट्टान को देखकर बातें कर करके कहे। கோபப்பட்டு वो गुस्सा करके தேவன் ஸ்தோத்திரம் கண்மலையை அடிச்சார். उसने चट्टान को मार दिया। தேவன் ஸ்தோத்திரம் பரலோகத்துக்கே போக முடியாம, அதாவது கானான் தேசத்துக்குள்ளாலே போக முடியல அவனால. वो कनान देश में ही प्रवेश नहीं कर सका उस वजह से। தேவ பிள்ளையே, परमेश्वर के बच्चों, கோபம் தேவராஜ்யத்தை இழக்க பண்ணிரும். ये जो क्रोध गुस्सा है वो परमेश्वर के राज्य को खोने के लिए रख देगा। Praise the Lord. प्रेज द लॉर्ड। Hallelujah. हालेलुया। கோபத்தை குறைக்கணும். गुस्सा क्रोध को कम करना है। கோபப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசி, गुस्सा करके क्रोध करके जो बातें जरूरी नहीं उन बातों को बोलकर, கோபத்துல மத்தவங்களை எல்லாம் அடிக்கிறது. गुस्से में आकर दूसरों को मारना। Praise the Lord. प्रेज द लॉर्ड। Hallelujah. हालेलुया। எனக்கு ஒரு சுபாவம் உண்டு. मेरे लिए एक स्वभाव है, என் பிள்ளைங்க தப்பு பண்ணா मेरे बच्चे लोग गलती करते हैं तो பெரம் வச்சு இந்த குண்டியை கீழே தான் அடிப்பேன். मैं जो छड़ी है उससे जो है उनके कमर के नीचे मारता हूँ। எவ்வளவு கோபம் வந்தாலும் சரி, कितना भी गुस्सा आ जाए, பெரம்பு கிடைக்கிறேன்னா தப்பிச்சிருவாங்க. अगर छड़ी नहीं मिली तो बच गए। Praise the Lord. प्रेज द लॉर्ड। எங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது பெரம்பு எல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சுருவாங்க. मेरी माँ जब घर पे थी वो छड़ी को लेके छुपा के रख देती பெரம்பு थी। கிடைச்சா தானே அடி கொடுக்குறேன். छड़ी मिलता है तो ही तो मारता है ना। பெரம்பு ஒளிச்சு வச்சுருவாங்க. छड़ी को लेके छिपा कर रख देते थे। பெரம்பு இல்லாம நான் அடிக்கிறதே கிடையாது. छड़ी के बिना मैं नहीं मारता था। ஆனா, लेकिन உங்களுக்கு கோபம் வரும்போது என்னென்ன யூஸ் பண்றீங்க? आपको गुस्सा आते आप क्या क्या इस्तेमाल करते हो? இப்ப நயா ட்ரெண்ட் என்ன தெரியுமா? மொபைல வீசிய நாசமா போ அப்படி நல்லதுதான். अभी नया ट्रेंड है, मोबाइल को उठाकर फेंक देते। अच्छी बात है, वो बिगड़ रहा है। அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? वो क्या कहते? உங்ககிட்ட இருந்தா இவ்வளவு கோபத்தை நான் படிச்சேன். तेरे से इतने गुस्से को सीखा है।
ஆமென். आमीन ஹalleluya. हालेलुया। மொபைல் தான் நிறைய பேருக்கு கோபத்தை கொண்டு வருது. क्योंकि ये मोबाइल फोन ही बहुतों को गुस्सा ले आ रहा है। பார்த்துட்டு நம்ம மொபைலை வாங்கிருங்களா கையில. एक जन देखते समय उनके हाथ से मोबाइल ले लीजिए ना, அப்ப என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும். तब क्या होता है करके आपको मालूम पड़ेगा। ஆமென். आमीन। நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए। கோபப்படுறதுக்கு தாமதம் இருக்கணும். गुस्सा क्रोध करने में देरी करना है। கோபப்பட்ட தாமதம் இல்லாம நம்ம செய்துட்டோம்னா அவசரப்பட்டுட்டோம்னா அவசரமான முடிவு இவன் வித்தியாசமான இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திக்கிறான். हम जो ये देरी किए बिना घाय करते हुए कुछ कार्य कर दिए, फैसला कर दिए, तो वो एक अलग नतीजे की ओर ले जाएगा। கோபப்பட்டு அடிச்சிட்டோம்னா எங்கேயாவது அடிபட்டுறோம். अरे गुस्सा करके हम मार दिए तो कहीं ना कहीं पर चोट लग जाएगी। Praise the Lord. Praise the Lord। அதுக்கு பிறகு ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே சுகமாக்குன்னு சொன்ன உடனே நடக்காது. उसके बाद परमेश्वर क्षमा कीजिए, परमेश्वर चंगा कीजिए बोलोगे तो नहीं होगा। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। கோபப்பட்டு அடிச்சிருவாங்க. कुछ लोग गुस्सा करके मार देते முன்னாடி மயங்கி விழுந்துருவா. और जो पत्नी बेहोश होकर गिर जाती है, அப்புறம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவா. उसके बाद बैठ के प्रार्थना करते ஆண்டவரே हैं, தெரியாம செய்தேன். परमेश्वर मैंने गलती से कर दिया। தெரியாமல செய்த தெரிஞ்சுதான் செய்தேன். अरे गलती से थोड़ी किया, तूने तो जानबूझ के किया। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। கோபப்படுறதுக்கு தாமதமா இருக்கணும். गुस्सा करने में देरी कीजिए। பைபிள் சொல்லுது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருப்பீர்களாக. बाइबल कहता है गुस्सा करो क्रोध को, लेकिन पाप मत करो। சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால உன் கோபம் தணியணும்னு சொல்லியிருக்கு. और सूरज के अस्त होने से पहले तुम्हारा जो क्रोध गुस्सा है वो शांत होना चाहिए कर कर। Hallelujah. हालेलुया। Hallelujah. हालेलुया। கோபப்படுறதுக்கு தாமதம் இருந்தாலே போதும் கோபம் போயிடும். गुस्सा क्रोध करने में देरी करने की आदत है तो गुस्सा चले जाएगा। Praise the Lord. Praise the Lord। கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்றது ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரி. मसीह जिंदगी जीवन मतलब एक कांच के ग्लास के समान। நம்ம வீடுகளோட ஷோகேஸ்ல கண்ணாடி பீஸ்கள் வச்சிருப்போம். கண்ணாடி பீஸ் அழகழகான கண்ணாடி பீஸ்கள் வச்சிருப்போம். கண்ணாடிகள் வச்சிருப்போம். हमारे घर के शो पीस में एकदम बहुत ही सुंदर, बहुत ही अलग अलग आकार के कांच के ग्लास रखते हैं। யாராவது வந்து ஒரு கால போட்டுட்டாங்கன்னா இழுத்து போட்டுட்டாங்கன்னா இல்லையா कोई आकर उसे खींच कर गिरा दिए तो அவ்வளவுதான். उतना ही। அது எவ்வளவுதான் ஒட்ட வச்சாலும் அந்த அழகு திரும்ப வரவே செய்யாது. उसे कितना भी तुम चिपकाओ, एक करो, पहले जितना सुंदर था वो सुंदरता वापस नहीं आएगी। கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான். मसीह जीवन भी वैसा ही। விலை உயர்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இது. एक बहुत ही कीमती बहुमूल्य मसीह जीवन है ये। உடைஞ்சு போகாம காத்துக்கொள்ள வேண்டும். ना टूटे करके इसे संभाल कर रखना है। இந்த காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். 3 कार्य परमेश्वर ने हमसे कहा। கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும். सुनने में तेजी रहिए। கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். परमेश्वर के वचन सुनने के लिए बहुत रुचि लेना चाहिए। கர்த்தருடைய சத்தமா உடனடியா கேட்கணும். परमेश्वर की आवाज है क्या तुरंत सुनना है, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். उसके लिए मुख्यता देना है। பேசுறதுல பொறுமையா இருங்க. और बोलने में धीरज रखिए। ஹalleluya. हालेलुया। பேசும்போதெல்லாம் கருணாநிதியை நினைச்சுக்கிடுங்க. बोलते समय करुणानिधि को स्मरण कर लीजिए। எல்லாத்துக்கு மேல இயேசுநாதரை நினைச்சுக்கிடுங்க. सबसे ऊपर यीशु मसीह को याद कीजिए। பொறுமையா இருங்க. कितने धीरज के साथ थे। கோபம் கொள்றதுல தாமதமா இருங்க. गुस्सा करने में देरी कीजिए। மூணு காரியங்களையும் பழகி கொண்டாலே போதும் கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். ये तीनों कार्य करने की आदत आपके अंदर आ गई तो मसीह जीवन बहुत ही सुपर रहेगा। आंखों को बंद करेंगे, விடுதலை பண்ணிடுவா. घुटने टेकेंगे। நேரமாயிட்டு बहुत समय हो गया, எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். हम सभी प्रार्थना करेंगे। எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். हम सभी प्रार्थना करेंगे। கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். आंखों को बंद कर हम सभी प्रार्थना करेंगे। முடிந்தவர்கள் விளங்கால் படிடுங்க. जो घुटने टेक सकते घुटने टेक लीजिए। ஆண்டவர் மூன்று காரியத்தை நம்மோடு பேசினார். परमेश्वर 3 कार्य हमसे कहे। யாக்கோபு சொல்லக்கூடிய மூன்று காரியங்கள். याकूब कहने वाला 3 कार्य, மூன்று காரியங்கள். 3 कार्य, மூன்று ஆலோசனைகள். 3 सलाह, மூன்று ஆலோசனைகள். 3 सलाह। வசனத்தை கேட்கிறதுக்கு தீவிரமா இருக்கணும். वचन को सुनने के लिए तेजी से रहना है। வசனத்தை கேட்கிறதுக்கு தீவிரமா இருக்கணும். वचन को सुनने के लिए तेजी से रहना है। உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே हाथ उठाकर बोलिए, வார்த்தைகளை கேட்கிறதுக்கு आपके वचन को सुनने के लिए காதுகள் தீவிரமடையட்டும் ஆண்டவரே. मेरे कान फुर्तीले रहे, காதுகள் தீவிரமடையட்டும் ஆண்டவரே. मेरे कान तत्पर रहे। எத்தனை பேர் சொல்ல போறீங்க? कितने लोग बोलेंगे? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? कितने लोग बोलेंगे? வசனத்தை கேட்கிறதுக்கு என் காதுகள் தீவிரமடையட்டும். आपके वचन को सुनने के लिए मेरे कान तत्पर रहे। காதுகளை திறந்துடலாம் ஆண்டவரே. मेरे कानों को खोल दीजिए, திறந்துடலாம் ஆண்டவரே. खोल दीजिए। இல்லாதது நான் இனி கேட்க மாட்டேன். जो जरूरी नहीं वो मैं नहीं सुनूंगा, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. मैं समर्पण करता हूँ। கரம் வைத்து சொல்லுங்க वैसे हाथ उठाकर बोलिए, ஆண்டவரே परमेश्वर பேசுவதில் ஒரு பொறுமை எனக்கு தார. बोलने में एक धीरज मुझे दीजिए। ஜெபிக்க போறீங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. आप लोग प्रार्थना कीजिए, आप लोग प्रार्थना कीजिए, ஜெபிங்க. நீங்க வாய் திறந்து ஜெபிங்க. आप लोग मुंह खोलकर प्रार्थना कीजिए। பேசுவதில் பொறுமை.
बोलने में धीरज, அது இருந்தாலே போதும், எல்லா இடத்திலும் உனக்கு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் ஆயிரும். वो रहेगा तो काफी है, तू हर जगह पे सफलता पाएगा, பிரச்சனையே இருக்காது. परेशानी नहीं रहेगी। உண்மையா பேசினா பிரச்சனையே போயிடும். धीरज से बोलेगा तो परेशानी चले जाएगी, பிரச்சனையே போயிடும். परेशानी चले जाएगी। நீங்க பொறுமையா பேசினாலே போதும். अच्छे से जान दीजिए, धीरज से बातें करोगे तो काफी है। ஆமென், ஸ்தோத்திரம். உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனையே வராது. तेरे जीवन में परेशानी नहीं आएगी, பிரச்சனையே வராது. परेशानी नहीं आएगी। கோபப்படுறதுல தாமதம் வேணும். गुस्सा करने में देरी होनी चाहिए, கோபப்படுறதுல தாமதம் வேணும். क्रोध करने में देरी होनी चाहिए। கோபம் பண்ணக்கூடாது.